காவாய் கனகத்திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தி வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலி மிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திரு நாவலோ மண் கொண்ட பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. மையன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களையும் சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்ததில் இருக்கும் சைவ பராதிபதிகளின் பொன்னார் திருவிடிகளையும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குலமக்களின் திருவிடிகளையும் சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டிக் கொண்டு இன்றைய பெரிய புராண சிந்தனையில் நாம் கலர்ச்சிங்க நாயனார் புராணத்தை பற்றி சிந்திப்போம். கலர்ச்சிங்க நாயனார் புராணத்தில் 53வது நாயனராக போற்றப்படுபவர் கலர்ச்சிங்க நாயனார். இதற்கு 13 திருப்பாடல்கள் சேக்கிழார் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். இந்த முதல்ல தொகை நூலில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பி 7ஆம் திருமுறையில எப்படி பாடியிருக்கின்றார் என்பதை நாம் பார்த்துக்கலாம். இந்த திருத்தொண்டர் தொகையில 9வது பாட்டு வருது. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் பொன்கலர் சிங்கன் அடியார்க்கும் அடியே பதவுடையது பார்த்துடலாம். கடல் சூழ்ந்த, இந்த கடலால் சூழப்பட்ட உலகமெல்லாம், இந்த உலகத்தை எல்லாம் காக்கின்ற, அரசு புரிந்து அந்த மக்களை காக்கின்ற காடவர் கோன், அந்த பேரரசனாகிய காடவர் மரபு என்கிற பல்லவர் மரபில் வந்த அரசனாகிய கலர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன். இந்த கலர்ச்சிங்கன் என்ற பெயருடைய அந்த அடியார்க்கும் அவருடைய அறிவுகளுக்கும் நான் அடியேன் என்ற திருத்தொண்ட தொகையில நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறி அருளுகின்றார். இது காக்கின்றன்னு அது நிகழ்காலத்துல வருது. எனவே நிகழ்காலத்தில் வந்ததுனால இவர் நம்முடைய ஆளுடைய நம்பிகள் காலத்திலோ அதுக்கு சற்று முன்னோ பின்னோ இவர் அரசாட்சி புரிந்திருக்கக்கூடும் என்ற கருத்து இங்கே பெறப்படுகின்றது. காடவர் கோன் என்பது காடவர் மரபு என்பதும் பல்லவர் குலம் என்பதும் ஒன்றுதான். பல்லவர்களுக்கு காடவர் என்ற பல பெயர்கள் இருக்கின்றது. கலர்ச்சிங்கன் என்பது இவருக்கு பல பெயர்களில் ஒன்று கலல் சிங்கன். இவர் பெயர் உண்மையான பெயர்னா இவர் 3வது நந்திவர்மன் என்று கல்வெட்டுக்களால் இது கூறப்படுகின்றது. இந்த புராணத்தில் வரக்கூடிய அவரது பட்டத்து அரசி அவர் சங்கா என்னும் சமண சார்புடைய பெண்மணி என்று அந்த சரித்திர ஆராய்ச்சி சொல்லப்படுகின்றது. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், வகை நூல் திருத்தொண்ட திருவந்தாதியில் 64வது பாட்டு. மாதவத்தோர் தங்கள் வைப்பினுக்காரோர் மணிக்கு வைத்த போதினை தான் வந்த தேவிதன் மூக்கை அறிய பொற்கை காதிவை தன்றோ அறிவதென்றங்கள் கைதடிந்தான் நாத மொய்த்தார் கெண்டு பைங்கோதை கலர்ச்சிங்கனே. தவம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள், பெரிய மாதவம் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு யார் வைப்பு நிதியாக சேம நிதியாக யார் இருக்கின்றார் என்றால் நம்முடைய பெருமான் தான். மாதவத்தோர் தங்களுடைய சேம வைப்பினுக்கு பெருமான் ஒரு சேம நிதி போன்று இருக்கின்றார். அதனால மாதவத்தோர் தங்கள் வைப்பு நிதின்னு சொல்லிட்டாரு. இரண்டாவது என்ன சொல்றேன்னா, ஆரூர் மணிக்கு வைத்த அந்த பெருமான் எங்க இருக்கின்றார்னா அவர் திருவாரூருக்கு அவர் மணி போன்றவராக அந்த இறைவன் இருக்கின்றார். ஏன் அங்க 2 வைக்கிறாரு? மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட என்பது நமக்கு தெரியும். அந்த மாதவத்தூர்ல அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய திருவாரூர் அடியார்கள். இந்த திருவாரூர் அடியார்களுக்கு பெருமான் வைப்பு நிதியாகவும் இருக்கின்றான், அவன் மணி போன்றும் இருக்கின்றான். ஏன் இந்த 2 வகையா போன்றான்னா, இந்த சரித்திரத்துல 2 செயல் 2 வகை அபராதங்கள், 2 வகை சிவராதங்கள் நடக்கப்படும். ஒன்று கையால் எடுத்தது, இரண்டாவது மூக்கால் முகர்ந்தது. எனவே அந்த 2 வகை அபராதங்கள் நடக்கப் போகின்றது. அந்த 2 வகை அபராதங்களுக்கு அதுக்கு பிராயச்சித்தம், அந்த கழுவாய் அதுவும் 2ஆக நடக்கப் போகின்றது. அந்த மூக்கினை அறிவதும் கையை தடிவதும். எனவேதான் அவர் அதை பெருமானை வைப்பு நிதியாகவும் மணியாகவும் 2 வகையாக கூறியிருக்கின்றார் என்று நம்முடைய CKS ஐயா ஒரு அரிய உரையை சொல்றார். இதை அறிந்தவர் யார்? அறிந்தவர் செருத்துணை என்கின்ற ஒரு அடியார். அப்புறம்
கை காதி வைத்தொன்றோ அறிவது. எனவே இது ஏன் வந்து அவர் அறிகிறார்னா, அந்த பட்டத்தரசியாக சங்காதேவி என்ன சொல்றாங்க, அந்த பெண்களுக்குன்னா மலர் மேல ஒரு ஆசை இருக்கு இல்லையா? அந்த மலர் தலையில வச்சுக்குவாங்க. எடுத்து பார்த்தா முகரணும்னு தோணும். அது பெண்களுடைய இயல்பு. அவங்க என்ன செய்றாங்க, அவங்க வந்து சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இல்ல. அவங்க வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்கள். அவர் பெருமான் வந்து நம்முடைய கற்சிங்க பெருமான் எதற்காக அவரை திருமணம் செய்து கொண்டாருன்னா, இந்த வடநாட்டுல வந்து போர் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்னால பல மக்களுக்கு பாதிப்பு வருது இல்லையா? மேலும் வந்து போர் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு அரசியல் தந்தை இருந்ததுக்காக, அந்த பெண் வந்து சமண சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவருடைய பட்டத்து அரசியாக ஏற்றுக்கிறார். ஏன்னா அது வந்து அவர் அரசியல் தந்திரம். மேல மேல போர் வந்துகிட்டு மக்களுக்கு வந்து துன்பம் நேரும் என்பதற்காக, அந்த அரசியல் தந்திரத்திற்காக அவரை மணந்து கொண்டு அவருக்கு பட்டத்து அரசி என்ற அந்த பெயரையும் வந்து கொடுக்கின்றார். அது அந்த மலரை எடுத்த அந்த பிழையினை செய்தது என்ன? இவர் என்ன செய்யறாரு, இந்த மலர் எடுத்து போடுறதை வந்து யாரு பார்க்கறாருன்னா, இந்த செருத்துணை நாயனார் வந்து பார்க்கிறார். அதான் தேவிதன் மூக்கை அறிய, யார் அறிந்ததுன்னா செருத்துணை நாயனார் வந்து அறிய, இவர் என்ன செய்தார், பொற்கை காதி வைத்தொன்றோ அறிவது என்று ஆங்கவள் கை தடிந்தான். எடுத்து எடுத்தது வந்து கை, முதல்ல எடுத்தது வந்து கை, ரெண்டாவது மோந்தது தான் வந்து இந்த மூக்கு. அதில் எடுத்தது எது, அந்த கை தானே. அந்த கைக்கு நீங்க மூக்குக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, கைக்கு வந்து நான் தண்டனை கொடுக்கணும் இல்லையா? எனவே அரசியல் நீதிப்படி பார்த்தோம்னா யார் வந்து குற்றவாளி ஒன்று குற்றவாளி இரண்டுன்னு பார்ப்பாங்க. இந்த குற்றவாளி ஒன்று யாருன்னா அந்த கை. எனவே இந்த கையினை வந்து நீங்க முதல்ல வந்து என்ன செய்யணும், அதை வந்து துண்டித்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீங்க வந்து மூக்கை அறிய வேண்டும். நீங்க வந்து மூக்கை அறிஞ்சிட்டீங்க, அதான் நான் என்ன செய்யறேன், அவங்களுடைய கையை வந்து நான் துணிக்கின்றேன், நான் வந்து துண்டிக்கின்றேன் என்று அந்த கருச்செங்க நாயனார் வந்து அவர் அவர் எப்பேற்பட்டவர்னா, அவர் நாத மொய்த்தார் வந்து கிண்டு பைங்கோதை கருச்சிங்கனே. அவர் வந்து அரசர்கள் வந்து அந்த மாலை வந்து அணிந்திருப்பார். ஒவ்வொரு அரசருக்கும் ஒரு மாலை உண்டு. அந்த புலவுடைய வந்து பல முறை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அரசர்கள் வந்து அந்த தார் ஒரு மார்பில் வந்து அந்த மாலை அணிந்திருக்கின்றார். அந்த மாலத்துல வந்து இந்த வண்டு என்ன செய்யும், அது நாத மொய்த்தாள். அந்த வண்டுகள் என்ன செய்யும், இதான் வந்து மூக்கே நீ முரளாய் என்று நம்முடைய அப்பர் பெருமாள் முரளுதல்னா அந்த வண்டுக்கு வந்து குணம். அது இந்த இன்னும் ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு தான் என்ன செய்யும், அதை வந்து நாதம்னு சொல்றாங்க. அந்த நாதம் வைத்தார் வந்து கிண்டு பயில் கோதை கலர்ச்சிங்கனே. அந்த மாதிரி அந்த மாலையை அணிந்த அந்த கலர்ச்சிங்கர் ஆகும் என்பது இந்த வகை நூலில் நம்முடைய திருத்தொண்டர் திருவந்தாதிகள் நம்முடைய நம்பியாண்ட அனுபவிகள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த நாதம் என்கிறது என்ன செய்யுது, நாதம் வந்து இந்த வண்டுகள் வந்து பண்பாடுதுன்னு திருமுறையில் நம்ம பல பாட்டில் வந்து பார்த்துருக்கோம். என்னன்னா, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அவர் வந்து திருவெளிமலைக்கு போறாரு. அந்த திருவெளிமலைக்கு போறப்ப அந்த வண்டுகள் வந்து மொய்க்கின்ற சத்தம் எப்படின்னா, அது வந்து செவ்வழி போல இருக்கின்றது என்று அவர் வந்து சொல்கிறார். நான் பார்க்க போனால் செவ்வழி பண்ணில் வந்து திருவெளிமலைக்கு எந்த பதிகமே இல்லை. பக்கத்துல வந்து திருத்தலையப்பா இருக்குல்ல, அதுல வந்து செவ்வழிப்பண்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு. அங்க பாட வந்து செவ்வழிப்பண் போல இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதே மாதிரி நம்முடைய ஞான அப்பர் பெருமான் வந்து இந்த வண்டுகள் வந்து காமரம் பாடுகின்றது, காமரம்னா ஸ்ரீகாமரம், அந்த மாதிரி காந்தாரம் பாடுகின்றது, அந்த மாதிரி சொல்கின்றார்கள். இந்த வண்டுகளை பற்றி தான் நம்முடைய மாணிக்க வாசல் வந்து கோத்தும்பி என்ன சொல்ற, திணை திணை பூவினோடு தேனினை உண்ணாதே இணைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்பொழுதும் குனிப்புடையானைக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று அந்த அந்த இடத்துல கோத்தும்பிங்கிறது இந்த ஆன்மாவை குறிக்கும். ஆன்மாவாகிய நீ வந்து என்ன செய்யணும், இந்த சின்ன சின்ன இன்பம் திணைத்திணை உள்ள அந்த சிற்றின்பத்துக்கு நீ வந்து ஆசைப்படாத. பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் வந்து நினைத்தாலும் இன்பம் கொடுக்கக்கூடியவன், அவனு பார்த்தாலும் வந்து நினைதோறும் காண்தோறும். பெருமானை பத்தி பேசினாலே இப்ப நமக்கு இன்பமா இருக்கு இல்லையா, பேசுந்தோறும் நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் நாம் அப்படின்னா வரிசையை அடுக்கிக்கிட்டே போனோம் இல்லையா. அதனால் கடைசி எப்பொழுதும் எப்பொழுதும் பெருமான் எனக்கு நமக்கு ஆனந்தத்தேனை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த வண்டை வந்து ஆன்மாவாக வைத்து கோத்தும்பியில் வந்து அவர் சொல்லுகின்றார்கள். அடுத்து மூன்றாவதாக இப்போ நம்ம விரிநூலுக்கு வந்து நாம் செல்லலாம். படிமிசை நிகழ்ந்த தொல்லை பல்லவர் குலத்து வந்தார், கடிமனில் மூன்றும் செற்ற கங்கை வார் சடையார் செய்ய, அடிமலரன்றி வேறொன்று அறிவினில் குறியா நீர்மை, கொடி நெடுத்தானை மன்னர் போக்கலர் சிங்கரென்பார்.
படிமிசை. படிமிசைங்கிறது படிங்கிறது இந்த உலகத்தை வந்து குறிக்கும். இந்த உலகத்தில் வந்து என்ன செய்கிறார்கள், இந்த நில உலகத்தில் படிமிசை நிகழ்ந்த, நிகழ்ந்த விளங்கும். தொல்லை, தொல்லைனா இது மிகவும் பழமையான அந்த பல்லவர் குலத்து, மிகவும் தொன்மையான பழமையான பல்லவர் குலத்தில் வந்து அவர் வந்தார். அவர் தோன்றி வந்தார், அவதாரம் செய்து வந்தார். அவர் யார் என்றால் கடி மதில் மூன்றும் செற்ற கங்கைவார் சடையார். கடிமதில் அந்த காப்புமிக்க அந்த மதில்களுடைய, கடினா வந்து காப்பை வந்து குறிக்கும், கடினா வந்து அந்த நாட்டம் என்ற அந்த மனத்தையும் வந்து குறிக்கும். எனவே இந்த கடிமதில் காப்பிமிக்க மதில்களுடைய மூன்று அந்த திரிபுரங்களையும் செற்ற, அதை வந்து எரித்த கங்கை வார் சடையார். அவர் என்பது கங்கையை தன்னுடைய நீண்ட சடையில் அணிந்த அந்த சிவபெருமானின் செய்யன சிவந்த அத அடிமலர் அன்றி, அந்த திருவடிகளை அல்லாது வேறொன்று அறிவினில் அறியா புரியா நீர்மையார். அந்த அறிவில் என்ன செய்யணும், பெருமாளுடைய திருவடி மட்டும்தான் இருக்கும். அந்த அறிவில் வந்து வேற எந்த பொருள்களையும் அதை அறிவில் பொருளாக கொள்ளாத, குறியாக கொள்ளாத அந்த நீர்மை, அந்த தன்மையை வந்து உடையவர். அவர் யார்? அவர் வந்து கொடி நெடும் தானை மன்னர். அவர் வந்து வெற்றி கொடியை ஏந்திய நெடிய படைகளை உடைய மன்னரான கோக்கலர்சிங்கர். அவர் கோக்கலர்சிங்கர் என்று அவர் அழைக்கப்படுவார். ஒவ்வொரு அரசனுக்கும் வந்து ஒரு கொடி வந்து இருக்கும். சோழனுக்கு வந்து புலிக்கொடி, பாண்டியர்களுக்கு வந்து மீன் கொடி, இந்த மாதிரி சேரலுக்கு வந்து வில் கொடி. இங்க இவருக்கு வந்து என்ன கொடினா ரிஷபக்கொடி. பெருமானுக்கு வந்து அந்த ரிஷபக்கொடி பார்க்குறது. பல்லவ வரலாறு பார்க்குறப்ப அந்த மகேந்திர பல்லவன் வந்து சமணம் சாய்ந்து பிற்பாடு வந்து சைவத்துக்கு வருகின்றான். மாதிரி நரசிம்ம பல்லவன் வந்து அவன் வந்து பெரும்பாலும் வந்து சமண வைணவத்தை சார்ந்தாலும் சைவத்தையும் வந்து ஒரு கண் போல, இரண்டையும் ஒரு கண் போல பாதுகாத்து வருகின்றான். அதற்கு பிறகு வருகின்ற பல்லவர்கள் எல்லாமே என்ன செய்கிறார்கள், அவர்கள் மிக்க சிவனடியார்களாக இருந்து வருகின்றார்கள். இந்த கலர்ச்சிங்களும் ஒரு பெரிய சிவனடியார்களாக இருக்கின்றார்கள். எனவே படி என்பது இந்த நில உலகத்தை வந்து குறிக்கும். கோக்கலர்சிங்கர்னா இது வந்து மன்னராகிய கலர்சிங்கர். அவர் என்ன செய்கிறார், காலில் வந்து கலல் வந்து அணிந்திருக்கின்றார். அது என்ன, நான் எந்த போர்ல போனாலும் சரி நான் வெற்றி பெறுவேன். எனவே மேற்கொண்ட அந்த போர்கள் பலவற்றிலும் அவர் வெற்றி பெற்றதுனால அவர் வந்து கலர்சிங்கர் என்று சிறப்புப்படுகின்றார். இவருடைய பெயர் வந்து 3ஆம் நந்திவர்மன். இவருடைய காலம் வந்து 825 கிபி 825 850 வரை. இவருடைய வரலாற்றை பார்க்குறப்ப இந்த தென்னாட்டில் ஒரு போர் நடந்தது. அந்த போரில் வந்து இவர் வந்து என்ன செய்தார், அந்த வடதேசத்து அரங்களை இவர் வென்றார். இது வந்து நந்தி கலம்பகத்தில் வந்து விரிவாக வந்து பேசப்படுகின்றது. இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் இருக்கின்றார். அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்ன செய்தார், தன்னுடைய பாரத வெண்பாவில் இவரை பற்றி பாடியிருக்கின்றார். வன்மையால் கல்வியால் மாபலத்தால் ஆழ்வினையால் உண்மையால் பாரால் உரிமையால் திண்மையால் தேர்வேந்தர் வானேற தெல்லாட்டில் வென்றானோடு யார்வேந்தர் ஏற்பார் ஏதீர். தெல்லாட்டில் வென்றான் இல்லையா, இதோடு யார் வேந்தர் ஏற்பாடு, இது யார் வந்து எதிர்த்து நிற்க முடியும். வந்து வன்மை உடையவன், பலமுடையவன், கல்வியை உடையவன், மாபலம் உடையவன், ஆழ்வினை உடையவன், அவன் வந்து உண்மையால் வந்து பாராளுகின்ற அந்த உரிமையன். அவன் வந்து தேர்வேந்தர் வானேற, அவன் எதிர்த்து வந்து அந்த தேர்வேந்தர்கள்லாம் அவன் வீர சொர்க்கம் அடையும்படி அவன் வென்றான் என்ற கருத்தை வந்து பாரத பெருந்தேவனார் வந்து இந்த பாட்டில் வந்து பாடியிருக்கின்றார்கள். விளக்கத்தை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, கோக்கலர்சிங்கர் என்பார் வந்தார். இந்த குலம் என்பது மிகவும் பழமையான குலம். இது வந்து பல்லவர் குலம். இந்த பல்லவர் குலம் வந்து சோழ குலத்தில் ஒரு பிரிவாக வந்து கருதப்படுகின்றது. இவர்களுக்கு உரியது வந்து இடபக்கொடி, ரிஷபக்கொடி. பெருமானுக்குரிய அந்த ரிஷபக்கொடியை தான் இவர்களும் வந்து தம்முடைய கொடியாக வந்து இருக்கின்றார்கள். அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் சடையார் செய்ய அடிமலர் அன்றி வேறொன்றும் அறிவினால் புரியா நேர்மையர் என்று அந்த இடத்துல வந்து சொல்கின்றார். பெருமானுடைய அந்த அடியை தவிர்த்து வேற எதையுமே வந்து அவர் நினைக்க மாட்டார். வேற எதையுமே வந்து பொருளாக கொள்ள மாட்டார்.
அப்படின்னா வந்து அவர் மற்ற பொருள்லாம் பார்க்க மாட்டாரா, கேட்க மாட்டாரா? அப்படின்னா அவர் வந்து அந்த ஐம்புலனுக்கு அது வந்து புலப்பட்டாலும் அவர் என்ன செய்றார்? அது அறிவுல, மனசுல வந்து ஏத்திக்க மாட்டார். அதை வந்து ஒரு குறிக்கோளாக, லட்சியமாக கொள்ள மாட்டார். அந்த குறி கொள்ள மாட்டார். குறியான்னு சொன்னாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாட்டு தான். வம்பரா வரிவண்டு மனம் நாட மலரும் மதுநலர் கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கு மடியேன். இந்த சம்பந்தர் எப்படி இருக்காருன்னா மதுநலர் கொன்றையான் அடியலார் பேனா அந்த கொன்றை கூடிய அந்த சிவபெருமானிய திருவடியை தவிர்த்து வேற எதையுமே அவர் வந்து பேண மாட்டார். இதுதான் வந்து இன்னொரு பாட்டுல சொல்றாங்க. திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் என்று சொல்லுவாங்க. நான் எப்பயும் அந்த திருவடி வந்து நான் மறக்கதே இல்லைப்பா, நான் மறந்தாதானே எனக்கு பிறகு கொடுக்கணும். மறக்குமாறு இல்லாத என்னை செஞ்ச மையல் செய்து இந்த உலகத்தில் வந்து என்னை கொண்டார். திருந்தடி மறக்குமாறு மையல் செய்து இந்த மண்ணின் மேல் பிறக்குமாறு செய்தாய் என்று அவர் வந்து அந்த இடத்துல சொல்லுவார். அவர் எதுக்காக அந்த மாதிரி சொன்னார்னா, பெருமான் வந்து நம் பொருட்டு இந்த ஞான சம்பந்தரை வந்து அவதாரம் செய்ய வைத்தார். ஏன்னா அந்த காலத்துல வந்து சமண சமயம் வந்து தலைத்து ஓங்கி இருக்கின்றது. அந்த சமண சமயத்தோட மக்களுக்கு வந்து நிறைய தீங்கு வந்து நேர்கின்றது. சமய கோட்பாடுகள்ல இருந்து ஒரு கொல்லாமை, அகிம்சை இதுதான் வந்து அவங்க மெயினா வந்து கடைபிடிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்யலாம், இந்த மனத்துக்கு வந்து தீ வைக்கின்றார்கள், உயிருக்கு வந்து தீமை செய்கின்றார்கள். எனவே அந்த மாதிரி பிற்பாடு வந்து ஒரு மதம் தோன்றப்ப நல்லா தான் தோன்றது. ஆனால் பிற்பாடு அதை ஃபாலோ பண்ண என்ன செய்கிறார்கள், அந்த அடியார்கள் தன்னுடைய தன்மையை இழந்து அவர்கள் வந்து அந்த உலகியலுக்கு அந்த ஐம்புலனுக்கு ஆட்பட்டு விடுகின்றார்கள். எனவே அந்த சமண சமயத்தை பெருமான் வந்து என்ன செய்கிறார், அதை ஒடுக்குவதற்கும் அழிப்பதற்கும் திருமணம் கொண்டார். இதே திருமணம் கொண்டதனால் நம்முடைய ஞான சம்பந்தரை இந்த திருந்தடி மறக்குமாறு இல்லாத இந்த ஞான சம்பந்தரை மண்ணின் மேல் வந்து பிறக்குமாறு வைத்தார். அடிமலர் அன்றி வந்து ஒரு எதிர்மறையா அதை தவிர்த்து வேற எதையும் நினைக்க மாட்டாரியா. அது மாதிரி அது உறுதியை குறித்தது. நீர்மை என்பது தன்மை அல்லது பெருங்குணத்தை வந்து குறிக்கும். அதை அறிவினில் குறியா இது வந்து என்ன செய்வார், அதை மனதில் வந்து குறிக்கோளாக கொள்ள மாட்டார். உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த குமரனடி நெஞ்சிய குறி, அமரல் இடர்கின்ற அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சிய குறி. அமரல்ங்கிற தேவர்களுக்கு துன்பத்தை கெடுப்பதற்காக அமரம் அந்த போர் புரிந்த குமரனடி, இந்த சிவபெருமானுடைய குமரனாகிய அந்த கந்தனடியை நெஞ்சிய குறி, அதை குறிக்கோளாக நீ வந்து கொள்ள வேண்டும். அந்த குறிக்கோள் உனக்கு இருக்கணும். குறிக்கோள் என்ன சார், நான் குறிக்கோள் இல்லாத கேட்டேன் இந்த அப்பர் சுவாமி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறிக்கோள் என்ன செய்வோம் வாழ்க்கையில வந்து நீ வந்து கொத்துப்படுவ. பெருமானுடைய திருவடி தான் நீ அடைய வேண்டிய இலக்கு, இதுதான் லட்சியம், இதுதான் உடைய குறிக்கோள் என்று அந்த கருத்தை வந்து சொல்லலாம். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச அந்த கந்தர் அனுபூதி பாடல் தான். குறியை குறியாது குறி என்பது இந்த இடத்துல சிவலிங்கம், பெருமானுக்கு அடையாளமாக இருப்பது இந்த சிவலிங்க குறி. நேற்று கூட நம்முடைய சாக்கியநாயர் படத்துல வந்து நம்ம வந்து பார்த்தோம். சிவலிங்கம் தான் நமக்கு வந்து குறியாக இருக்க வேண்டும். அது அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, அது அருவுருவமாக இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் அது காரணமாக இருக்கின்றது. காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் தான் அந்த குறியை வந்து புரியாதுன்னா நம்முடைய ஆன்ம அறிவு வந்து சிற்றறிவு இல்லையா, அந்த சிற்றறிவினால் புரியாது குறித்து அறியும். இப்ப எதால அறிய முடியும் அப்படின்னா அந்த சிவஞானம் என்கின்ற அந்த பேரறிவினால வந்து அறிய முடியும். அந்த மாதிரி அறிஞ்சா என்ன செய்யும், அந்த அறிவை வந்து யார் கொடுக்குறாருன்னா அது தனிவேல் ஐ நிகழ்த்திடலும். தனிவேல் ஐங்க வேலைன்னு அது வரும். அது வேல் குற்றல் ஐ, அந்த வேலுக்கு தலைவனாகிய ஐங்கிற தலைவனை குறிக்கும். அந்த வேலுக்கு தலைவனாகிய அந்த கந்த பெருமான் நிகழ்த்தலும் எனக்கு என்ன ஆச்சு, அறிவும் மற்று. இந்த ஆன்மா வந்து அறிவு பொருள் தான். ஆனா அந்த ஆன்ம போதம் எப்படி, அது சிற்றறிவு, சுற்றறிவு, ஏகதேச அறிவு. எனவே அந்த அறிவும் மற்று அறியாமையும் மற்றது என்ன சரியா, இந்த அறியாமையாகிய அந்த ஆணவமும் போயிடுச்சு, அறிவாகிய இந்த ஏகதேச அறிவு வந்து நீங்கிடுச்சு. இப்ப எனக்கு மிஞ்சி இருக்கிறது இந்த பேரறிவாகிய இந்த பெருமானின் எண் குணத்தில் அது வந்து அடங்கி இருக்கின்ற இந்த கருத்தை வந்து கந்தர் அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து இரண்டாவது பாடல். காடவர் குடிசீலாராம் கலர்பெரு சிங்கனார்தாம் ஆடக மேறு வில்லால் அருளினார் அமரில் சென்று கூடலர் முனைகள் சாய வடகுலம் கவர்ந்து கொண்டு நாடர நெறியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளில். காடவர் குடிசீலாராம் அவர் வந்து பல்லவர் குலத்தில் தோன்றிய அந்த ஆண் சிங்கம் போன்ற அந்த பெருமை மிக்க அந்த பெரியவரான
இந்த கலர்ப்பெரும் சிங்கனார் தான். இந்த கலர்ச்சிங்கர் என்ன செய்கிறார்னா, ஆடக மேரு வில்லார். இந்த ஆடகம்னா அந்த பொன்னை வந்து குறிக்கும். ஆடக பொன்னுன்னு பார்க்குறோம். இந்த பொன்ல வந்து பல வகை இருக்கிறது. அது வந்து ஆடக பொன். இந்த மேருமலை எப்படி இருக்குன்னா, அது பொன் போல இருக்கின்றது. ஒரு பறவை பறந்து சென்றாலும், அந்த பறவையை கூட அது பொன்மயமாக மாற்றி விடுகின்றது. பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்க. மாதிரி அந்த பொன்மயமான அந்த மேருமலையை பெருமாள் நினைத்தார். அதை வில்லார், அதை வில்லாக வந்து அவர் வளைத்தார். எதற்காக வந்து வில்லாக வளைத்தார்? இந்த திரிபுர சம்ஹாரத்திற்காக அவர் வந்து வில்லாக வளைத்தார். அது அவர் ஏன் அந்த மாதிரி வில்லை வளைக்குங்கிறதுக்கு நம்முடைய சிவஞான சுவாமிகள் வந்து கேட்குறாங்க. பெருமானே, நீ இந்த மாதிரி இந்த வளைக்க முடியாத அந்த மேருமலை வந்து வில்லாக வளைச்சியே, அது எதுக்காக? உன்னுடைய பெருமையை காட்டுவதற்காகவா? இல்லது இந்த சின்ன பிள்ளைங்கலாம் வச்சு வில்லு வச்சுட்டு விளையாடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான காரியமா? அல்லது பிறவற்றின் பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, பெருமானே நீ எது செய்தாலும் சரி, அது எதற்காகன்னா, அது மக்கள் மக்களுக்கு உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக தான் செய்தார் என்று சொல்வார்கள். அது மாதிரி இந்த கல்லை வந்து வளைக்க முடியுமா? கல்லை வந்து வளைக்க முடியாது. கல்லை வளைச்சா என்ன செய்யும்? அது பொடி பொடியாக போய்விடும். இந்த பொடி பொடியாக கூடிய அந்த மலையை வந்து வளைக்கக்கூடிய அந்த பெருமை வந்து பெருமான் ஒருவனுக்கு தான் உரியது. இது எதுக்கு வந்து மாணிக்கவாசகர் சொல்றாரு, என்னன்னா, கல்லை பிசைந்து வெண்கனி ஆக்குவிக்கு நிச்சய கொண்டு. என் மனசு எப்படி இருக்குன்னா கல்லு மாதிரி இருக்குப்பா. உன் மேல வந்து ஆசை, பாசம், அன்பு எதுவும் வரமாட்டேங்குது. அந்த கல்லை நீ என்ன பேசுற, அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு அதை வெண்கனி ஆக்கும் இச்சை கொண்டு, நீ வந்து கனியா வந்து மாத்திட்ட. அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இந்த கல்லுக்கு வந்து இன்னும் பல பாடல்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். நேரம் கருதி வந்து இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஆடக மேரு வெள்ளார் அருளினால் அமரில் சென்று. ஒரு போருக்கு போறான்னா எதுக்காக போறான்னா, அந்த திருவருளில் இந்த இறைவனுடைய திருவருளை பெற்றுக்கொண்டு அதனால் என்ன செய்கின்றார், அமரில் சென்று. அமரன் அமரம்னு சொன்னேன். அந்த அமர்னா போரை குறிக்கும். அந்த போரில் சென்று கூடலர் முனைகள் சாய. கூடலர்னா தன்னுடைய பொருந்தாத அந்த பகைவர்களாகிய அந்த வட தேசத்தவர்கள், அவர்கள் முனைகள் சாய, அவர்கள் அந்த பகை முனைகள் வந்து சாயும் பொருட்டு வடபுலம் கவர்ந்து சென்று, அந்த வடபுலத்து நாடுகளை அவர் கைப்பற்றி கொண்டு நாடற நெறியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளில். இந்த தன்னுடைய நாடானது நெறியில் வைக, நீதி நெறியில் வந்து வைகனா தங்குமாறு, தங்குமாறு அது நன்னெறி வளர்க்கும் நாளில். இந்த மாதிரி நன்னெறியை வளர்த்து ஆட்சி செய்கின்ற அந்த காலத்தில். இரண்டாவது பாட்டில் வந்து சொல்றாங்க. இவன் வந்து வடக்கு இருந்தது வந்து நமக்கு தெரிஞ்சது அந்த புலிகேசி. அந்த புலிகேசியை தாண்டி ராஷ்டிரகூடம்னு ஒரு அரசு இருக்கு. அந்த ராஷ்டிரகூட அரசன் வந்து அமோக வருஷம். அவனும் வந்து என்ன செய்கிறான், நம்முடைய நாயனார் வந்து அவனும் ஒரு பெரிய வீரன். அவனை வடபுலத்திற்கு சென்று அந்த வெற்றி தான் இந்த பாடலில் வந்து குறித்து சொல்லப்படுகின்றது என்று பல்லவர் வரலாற்றில் சதாசிவ பண்டாரத்தர் வந்து கூறுகின்றார். இதற்கு உண்டான இந்த விளக்கத்தை வந்து பார்க்கலாம். எனவே அது காடவர் என்பது அது சோழர்களின் மரபாகிய ஒரு மரபு. அது பல்லவ, அந்த மரபு எங்கேருந்துன்னா அந்த சோழ மரபிலிருந்து அந்த பல்லவ மரபு வந்தது. இதனால்தான் பல்லவ குலத்து வந்தான்னு பாட்டு வந்து சொன்னார்கள். இவர் வந்து மும்முடி வேந்தர்கள். அவர் வந்து மும்முடி வேந்தர்களுக்கு வந்து இந்த முடி அணியக்கூடிய உரிமை உண்டு. இவர் வந்து என்ன செய்யறாரு, இவர் சிற்றரசர், குறுநில மன்னர். எனவே அவருக்கு வந்து இந்த முடியை வந்து சொல்லவில்லை. எனவே இவரை குடிநில மன்னர்கள் வந்து அது வந்து வைத்து வகுத்தார் என்று ஆசிரியர் ஒவ்வாதி சிவரர் வந்து அவர் வந்து சொல்லுகின்றார்கள். அவர் எப்பேற்பட்டவர், வந்து சிங்கனார். சிங்கத்துக்கு ஏன் சிங்கம்னு சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய பெருமானையே வந்து சிங்கம் என்று நம்முடைய சுந்தரர் வந்து பாடுவார். தேவா தேவர் சிங்கமே என்று 7ஆம் திருமுறையில் வந்து ஒரு பாட்டு வரும். சிங்கத்துக்கு வந்து என்ன பெருமைனா, இந்த சிங்கம் வந்து பசித்தால் மட்டுமே ஒன்றும். சிங்கம் பசித்தாலும் வந்து புல்லை தின்னா சொல்லுவாங்க. அது பசித்தால் மட்டுமே ஒன்றும். ரெண்டாவதுனா, ஒரு இறை வந்துருச்சுன்னா அந்த ஒரு இறையை மட்டுமே வந்து அது வந்து குறிவைக்கும். ஒரு ஒன்றிய மனத்தோடு அது வேட்டை ஆடும். அது ஒன்றையே அது குறிக்கோளாக வைத்து அது குறிவைக்கும். நடுவில் வந்து மற்ற மிருகங்கள் வருது அப்படின்னா அதை வந்து அந்த இலக்கை வந்து மாற்றிக்கொள்ளாது. அது என்ன செய்யுது, அந்த இரையை வந்து அடிக்கும் போது அது வலது பக்கம் விழுந்தால்தான் என்ன செய்யும்னா அந்த இரையை வந்து சாப்பிடும்.
இடது பக்கம் விழுந்தால் அது வேற ஒரு இடையை வந்து தேடிக்கொண்டு போகும். ஏன்னா தன்னுடைய பெருமைக்கு வந்து அது இழுக்குன்னு அந்த சிங்கம் வந்து நினைக்கும். 5வது வந்து இது வந்து அந்த தின்னுட்டு பாக்கி நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சேமித்து வைக்காது. நீங்க மற்ற மிருகங்கள் நீங்க போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு அதுக்கு வந்து கொடுத்து போயிடும். இதே வந்து சிங்கன் என்ற பெயர் வந்து போரில் வந்து சிங்கம் என்று சொல்வார்கள். இதுல வந்து யாப்பு வகையில வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு சொல்றாங்க. இப்போ ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை வந்து எப்படின்னா அதை வந்து ஆற்றோலுக்காக முதல் வரியிலிருந்து கடைசி வரை வரைக்கும் ஒரு ஆறு எப்படி தண்ணி போதோ அந்த மாதிரி பொருள் கொள்வது வந்து ஆற்றோலுக்கு இது பெறாது. 2வது வந்து சிங்க நோக்கு அல்லது அரிமா நோக்கு என்ன செய்யும், இந்த பாட்டுல வந்து நடுவுல வந்து ஒரு எழுவாய் வரும். அந்த எழுவாய் வந்து முன்னையும் கூட்டிக்கணும், பின்னையும் கூட்டிக்கணும். அது வந்து அரிமா நோக்கு அல்லது சிங்க நோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கம் என்ன செய்யுமா, தன்னுடைய உடம்பை திருப்பாம அது முன்பக்கமும் பார்க்குமா, பின்பக்கமும் வந்து பார்க்குமா. அது வந்து அது அரிமா நோக்கு அல்லது சிங்க நோக்கு என்று சொல்கிறார்கள். 3வது வந்து தவளை பாய்ச்சல். தவளைன்னா ஒரு இடத்த விட்டு ஒரு 10 அடி தள்ளி தாவும். அது மாதிரி என்ன செய்யும், இந்த முதல் சீர்ல உள்ள அந்த பொருள் வந்து அங்கிருந்து 8வது சீர் 10வது சீருக்கு போயிடும். அது வந்து அதை தவளை பாய்ச்சல் என்று சொல்வார்கள். அடுத்து வந்து பருந்தின் வீழ்வு. பருந்து என்ன செய்யும், மேலே பறந்துகிட்டே இருக்கும். அதோட இறையை பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஒரு விமானம் போல அப்படி சல்லுன்னு வந்து இறங்கும். அதை வந்து பருந்தின் வீழ்வு அல்லது பருந்து பாய்ச்சல்னு சொல்லுவாங்க. இது வந்து இலக்கணத்தை பற்றிய அந்த குறிப்பு இது. எனவே இந்த சிங்க நோக்குக்காக இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதே அருளினால் அமரில் சென்று இவருக்கு வந்து மண்ணாசை வந்து கிடையாது. கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த தேசத்தை வந்து பிடிக்கணும். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அந்த ஆசை எதுவுமே கிடையாது. இவருக்கு வந்து அரச நீதி. அரசனுக்கு நீதினா மக்களை வந்து பகல் இருந்து காப்பாற்றும் இல்லையா, அவன் வந்து அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அவனை என்ன செய்யணும், அவனை வேரோடு வந்து அழிக்க வேண்டும், இல்லை அவனை வந்து உலகாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே வந்து திருவருள் வந்து கேட்கிறார். எனவே அந்த அருள் கூடியதனால், பெருமானுடைய திருவருள் வந்து கூடியதனால் அவர் அருளினால் கவர்ந்து கொண்டு, அந்த அருளினால் தான் அமரில் சென்றார். அந்த அருளால் தான் வடபுலம் கவர்ந்து கொண்டு. சிங்க நோக்கு எதனா சொன்னா, அவர் அருளினால் அமரில் சென்றார். அவர் வந்து அருளினால் வந்து வடபுலம் கவர்ந்து கொண்டு, நாடை வந்து கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்து கிடையாது. எனவே அவர் என்ன செய்கின்றார், அந்த பெருமான் திருவருளினால் அந்த திருவருள் நோக்கம் பெற்று அவர் என்ன செய்கின்றார், இந்த நாட்டுகளை வந்து கவர்ந்து கொண்டார். கவர்ந்து கொண்டு அவரே வந்து அங்கே ஆட்சி செய்யலாம். ஆட்சி செய்யனாலும் என்ன செய்யறாரு, அந்த அரசனை வந்து தனக்கு உறவாக்கி கொள்கின்றார். அவருடைய மகளை வந்து தான் திருமணம் செய்து கொண்டார். மேலும் மறுபடியும் உறவாயிடுச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் வந்து அது சண்டை வந்து வராது, போர் வராது, மக்களுக்கு வந்து துன்பம் வராது. ஏன்னா ஏன் அந்த மனுஷனா அவர் அடிமலரன்றி வேறொன்று அறிவினில் குறியா, போன பாட்டிலே பார்த்துட்டோம். இதே பெருமானுடைய திருவடியை தவிர்த்து அவர் வேற எதையும் குறியா நேர்மை. ஏன்னா மக்களுக்காக தான் என்ன செய்கின்றார், அந்த வடபுலம் சென்று அவர் அந்த நாடுகளை கவர்ந்து அந்த அரசனுக்கே கொடுத்து அவனை உரிமையாக்கி தன்னுடைய மாமனாக மாற்றிக்கொள்கின்றார். இதை வந்து சிறந்த சிவபக்தராக இருக்கின்றார். கூடலர், கூடலர்னா இந்த பகைவர்களை குறிக்கும். கூடலர் புறம்னு நம்ம பல இடத்துல வந்து திருமணம் வந்து பார்த்துருக்கோம். இந்த திரிபுரத்தை விட கூட கூட தகுதி இல்லாதவர்கள். அது மட்டும் இல்ல, அவர் வந்து அலர்னா அலர் தூட்டுவதுன்னா குற்றம் சொல்வது, குறை சொல்வது, இப்போது பின்பக்கத்தில் சொல்வது, அந்த மாதிரி அலர் தூட்டுவது. இந்த கூடர்கள் வந்து அவர் கூட தகுதி இல்லார்கள். இந்த மன்னனை பற்றி அவர்கள் வந்து அலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் கூடார்கள். இது வந்து சாளுக்கிய அரச நாடு. எனவே பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் பல நீண்ட ஆண்டுகள் வந்து பல போர். மகேந்திர பல்லவன் காலத்திலே என்ன செய்யலாம், அந்த 23ஆம் புலிகேசி வந்து படையெடுத்து வரான். அப்புறம் நரசிம்ம பல்லவன் காலத்திலேயே அந்த மாதிரி நடக்குது. அதுக்கு பழி வாங்குறதுக்காக நரசிம்ம பல்லவன் காஞ்சி மாநகரத்தையும் வந்து அவனை இடித்து விட்டு போயிருந்தான். இந்த கலையில் சிறந்த அந்த காஞ்சி மாநகரத்தையே அதற்கு பழி வாங்குவதற்காக நரசிம்ம பல்லவன் என்றால் நம்முடைய பரஞ்சோதி மகானை கொண்டு அவருடைய சேனாதிபதியை வைத்துக் கொண்டு அந்த சாளுக்கிய தேசத்தை வந்து அங்கிருந்து கணபதியை வந்து பெற்றுக் கொள்கின்றார் என்று அடியார்கள் வந்து அனைத்தும் அறிந்த உண்மை. எனவே இந்த வடபுலத்து இந்த வாதாபி போரை பற்றி நம்ம வந்து அது சிறு தொண்டர் புராணத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். இவர் வந்து அறநெறி நன்னெறி நாடற நெறியில் வைக நன்னெறி வளர்க்கும் நாளில், அந்த முதல்ல உள்ள நெறி வந்து அறநெறி. அது வந்து உலகியலுக்கு உண்டான நெறி, உலகியலுக்கு உண்டான தர்மம், உலகியலுக்கு உண்டான அந்த நீதி. அடுத்தவர் கொண்ட நன்னெறி, இந்த நன்னெறி என்பது சிவநெறி, சைவ நெறி. எனவே வந்து உலகியல் நீதியும் காப்பாற்றுகின்றார். அந்த சைவ நன்னெறி ஆகிய அந்த இரண்டுமே அவர் வந்து உடன் வளர வந்து வளர்த்து கொண்டே போகின்றார். அந்த கருத்தை பார்த்துவிட்டு அடுத்து 3வது திருப்பாடலுக்குள் வந்து போகலாம். கோவளைய தரணார் மேவும் கோயில்கள் பலவும் சென்று தவளரும் மண்பில் தாழ்ந்து தக்கமை தொண்டு செய்வார் சிவபுரி என்ன மண்ணும் தென் திருவாரூர் எய்தி பௌமர் தாற்பொல் வார்த்தன் கோயிலுள் பணிய புக்கார்.
மூணாவது பாட்டில் வந்து அவர் என்ன சொல்றார், கோலயம் கோலயம்னாலும் இந்த உலகத்தை வந்து குறிக்கும். அந்த கோலயத்தில் அரணார் மேவும், இங்க வந்து சிவபெருமானை வந்து அரண்கிற வார்த்தையில வந்து குறிக்கின்றார். அரண்னா நம்முடைய பாவங்களை வந்து அறிபவன், அறுப்பவன். இந்த ஆன்மாக்கள் பாவங்களை வந்து அடுத்து முக்தி நெறியை வந்து கொடுக்க போகின்றான். இது எதுக்குனால இந்த தேவியோட மூக்கையும் வந்து அறிய போகின்றார், அந்த கையையும் வந்து அறிய போகின்றார் என்பதற்காக நம்முடைய சேக்கிழார் பெருமான் அரணார் என்ற வார்த்தையை வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் வந்து அரணாகிய அந்த சிவபெருமான் மேவும் அவர் எழுந்து அருளிருக்கும் கோயில்கள் பலவும் சென்று, அந்த கோயில் வந்து அவர் என்ன செய்கிறார், தல யாத்திரை வந்து போறாரு. பலவும் சென்று என்ன செய்கின்றார், தவளரும் அன்பில் தாழ்ந்து. அவருடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னா அது பிறலாத அன்பு. பெருமானை தவிர்த்து வேற யாரையும் நினைக்க மாட்டாருன்னு நம்ம பார்த்துட்டோம். அதுவே அது பிறலாத அன்பு தான் தவளரும் அன்பு. அந்த அன்பில் வந்து தாழ்ந்து தாழ்வெனும் தன்மையோடு சைவம் சமயம் சாரும். உங்களுக்கு தெரிந்த சித்தியார் பாட்டு தான், வாழ்வெனும் மையல் வெட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடு சைவம் சமம். அப்படி அவர் வந்து தாழ்ந்து அந்த பணிவுந்த தன்மையினால பெருமானையும் அடியார்களையும் வணங்கி தக்க மெய் தொண்டு செய்வார். அது தகுதியான உண்மையான அந்த தொண்டுகளை செய்வார். மெய்த்தொண்டுனா அது சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்யக்கூடிய தொண்டு தான் வந்து மெய்த்தொண்டு. மற்ற உலகிற்கு வந்து அது வந்து பசு புண்ணியமாக மாறும், இதுதான் வந்து பதி புண்ணியமாக மாறும். எனவே அவர் வந்து உண்மையான தொண்டுகளை செய்பவராய் அவர் எங்க போறார், சிவபுரி என்ன மண்ணும். இந்த உலகத்துல வந்து சிவநகர் சிவபுரி என்கின்ற நிலை பெற்ற மண்ணும்னா நிலை பெற்ற தென் திருவாரூர் எய்தி. தென்னா தெற்குங்கிற திசையை மட்டும் குறிக்காது, இங்கிறது தென் என்பது அந்த அழகை வந்து குறிக்கும். அந்த அழகிய திருவாரூரை அடைந்து அந்த பவமனு தாட்கொள்வார் தம் கோயிலுள் பணிய பொக்கார். பவம்னா பிறவியை குறிக்கும். இந்த பிறவியை வந்து அறுத்து ஆட்கொள்வார், இந்த பிறவியை அறுத்து ஆட்கொள்ளக்கூடிய அடிமை சொல்லக்கூடிய அந்த பெருமானின் அந்த திருக்கோயிலுக்குள் பூங்கோயிலுக்குள் வந்து செல்கின்றார்கள். எனவே ஆரூரில் வந்து பிறக்க முக்தி, அங்கு பிறப்பவர்கள் எல்லாமே வந்து சிவகணங்கள் என்று பார்க்கலாம். எனவே நம்ம மனுநீதி சொல்ல கூட பார்க்குறோம். நம்ம என்ன சொல்றான், அந்த அமைச்சர்கள் வந்து அரசகுமாரனுக்காக வாதாடு செய்கிறார். அப்போது செய்கிறப்ப சொல்றேன், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி அரசகுமாரனுக்காக நீ வந்து வாதாடி அரசகுமாரனை காப்பாற்றணும்னு பார்க்குற, நீ வந்து தர்மம் தர்மம்னு ஒன்று இருக்கு, இந்த தர்மத்தை காப்பாற்ற நீங்கள் வந்து நினைக்க மாட்டீங்களா, தர்மம் தான் சரியாதோ என்று சொல்லுவாங்க. தர்மம் தான், தர்மத்தை வந்து நம்ம மீறக்கூடாது. அரசியல் தர்மம்னு இருக்கு, உலக தர்மம் இருக்கு, சிவ தர்மம்னு இருக்கு. இந்த சிவ தர்மத்தின்படி என்னன்னா, இந்த திருவாரூர் புலந்து எல்லாமே சிவகணங்கள். இந்த சிவகணங்கள் ஒன்றாகி அந்த பசு கண்டனை வந்து என் மகன் கொண்டு விட்டான். இந்த பசு வந்து இப்போ கண்டு வெடித்துக் கொண்டு இருக்கிறது, கண்ணீர் வெடித்துக் கொண்டு இருக்கின்றது. அது அடைந்த துன்பத்தை நானும் அடைய வேண்டும் என்று அவன் என்ன செய்வான், தன்னுடைய மகனையே வந்து தேர்காலில் விட்டு கொள்வான் இல்லையா. இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். எனவே அந்த அழகிய திருவாரூர் அது அது திருவாரூரில் வந்து பிறக்க முக்தி, காசியில் வந்து இறக்க முக்தி, தில்லையை வந்து தரிசிக்க முக்தி, நம்முடைய அருணாச்சலத்தை ஆகிய அண்ணாமலை நினைக்கு அதை நினைத்தாலே முக்தி. அப்படிப்பட்ட ஊர். இதுக்கு வந்து விளக்கத்தை வந்து பார்த்தலாம். என்ன விளக்கம்னா, அரணார் கோயில் வந்து சிவத்தல யாத்திரை வந்து தொடங்குகின்றார். இது என்னன்னா, அது மூர்த்தி தீர்த்தம் தலம் முறையினால் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாக்கியமே. இந்த அரசர்கள் முதற்கொண்டு எல்லாமே இந்த காலத்துல சிவத்தல யாத்திரை வந்து நம்முடைய நாயன்மார்கள் 4 பேரும் சரி நிறைய தல யாத்திரை வந்து செய்திருக்கிறார்கள். அதனால் நமக்கு வந்து இத்தனை பதிகங்கள் வந்து நமக்கு கிடைத்திருக்கின்றது. நம்முடைய ஆன்மாவும் நம்ம அதை சிந்தித்து சிந்தித்து கடை தேர முடிக்கின்றது. அவர் வந்து சிவபக்தராகவும் இருக்கின்றார், அரசராகவும் இருக்கின்றார். அரசனாக இருக்கிற என்ன செய்கின்றார்கள், அந்த கோயிலுக்கு உண்டான பூஜைகள்லாம் வந்து நியமத்தோடு நடக்கிறதா, நேரத்தோடு நடக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அது பெருமானையும் வந்து என்ன செய்யும், அவனை தரிசிக்க வேண்டும். அது வந்து அவன் தக்க மெய்த்தொண்டு, நமக்கு தகுதியான மெய்த்தொண்டு, அது உண்மையான தொண்டு. மெய்ங்கிறதுக்கு உங்களுக்கு மெய் வாய் கண்முக்கு மெய்ங்கிறது உடம்பை வந்து குறிக்கும். பெருமான் வந்து நமக்கு 3 கரணங்களை கொடுத்துக்கின்றார். ஒன்று வந்து மனம், 2வது வந்து வாக்கு, 3வது வந்து காயம். இந்த வாக்கு எங்கேருந்து வருதுன்னா சுத்தமாயுள்ள நாதத்துவத்திலேருந்து வருது. இந்த மனம் எங்க வருதுன்னா இந்த அசுத்த மாயிலேருந்து வருது. இந்த காயம்ங்கிற உடம்பு வந்து இந்த பிரகிருதி மாயிலிருந்து வருது. ஒவ்வொரு மாயிலிருந்து நமக்கு ஒரு கர்ணத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த முக்கரணங்களாலும் பெருமானை வழிபட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவர் சிவபுரி மண்ணும், இதுதான் சிவலோகம் என்று சொல்லும்படியாக
அந்த அழகிய திருவாரூரில் பெருமான் எழுந்திருக்கக்கூடிய அந்த பூங்கோயிலுக்கு வந்து செல்கின்றார். இதான் வந்து நம்முடைய சுந்தர பெருமானும் வந்து 7ஆம் திருமுறையில வந்து சொல்லுவார். தென் திருவாரூர் புக்கு எல்லை மிதித்தடியேன் என்று 7ஆம் திருமுறையில ஒரு பாட்டு வந்து வரும். அவர் யார்? அவர் வந்து பவம் மறுத்து ஆள வல்லார். பவம் என்ற அந்த பிறவியை வேரோடு மறுத்து, வேரோடும் கலைந்து நம்மை அடிமையாக ஆட்கொள்ள வல்லவர். அவர் வந்து புற்றிடம் கொண்டார் என்கின்ற வன்மிகநாதர். அவருக்கு தியாகேசர் என்ற பெயரும் உண்டு. அப்படிதான் வந்து பவரோக வைத்தியநாதராக இருக்கின்றார்கள். இவர் என்ன செய்ய வந்து பணிய வந்தார், பணிய புக்கார் நம்ம பார்க்கிறோம். இவர் வந்து பணிவதற்காக வருகின்றார். ஆனால் பட்டத்து தேவி என்ன செய்கிறார்கள்? வந்து சமண சமயம் வந்து உள்ளவர்கள் இல்லையா, அவர்களுக்கு வந்து சைவத்தின் அருமை வந்து தெரியாது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க என்ன செய்ய கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு அவங்க போகல. அந்த மாதிரி பண்ணாம ஓரளவு வந்து மாறி வந்திருக்காங்க. மாறி வந்தாலும் என்ன செய்யறாங்க, இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யப்படும் புருஷனோடு போகணும் அந்த எண்ணம் இல்லாமல் அந்த கோயில வந்து அந்த பெருமையும் அந்த அழகையும் பார்ப்பதற்காக அந்த அம்மையார் வந்து வருகின்றார்கள். அந்த மாதிரி வரும்போதுதான் இறைவனுக்காக வைத்த அந்த பூவை வந்து மோந்து அவர் குற்றம் செய்தார்கள் என்று இந்த சரிதம் வந்து சொல்கின்றார்கள். அரசர் வந்து பணியை சேர்ந்தார், ஆனா அந்த தேவியார் வந்து அதை பணியை செல்லவில்லை என்ற கருத்தை வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 4வது திருப்பாட்டு. அரசியல் ஆயத்தோடு அங்கனர் கோயில் உள்ளால் முரசுடை தானை மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் விரைசெறி மலர்மென் கூந்தல் உரிமை மெல்லியலார் தம்முள் உரை சிறந்து உயர்ந்த பட்டத்து ஒரு தனி தேவி மேவி. இதுதான் வந்து பட்டத்து தேவியை வந்து நம்முடைய சேக்கிலார் வந்து அங்கு அறிமுகம் வந்து செய்கின்றார்கள். என்ன செய்கிறார்கள்? அதை அரசியல் ஆயத்தோடும் அரசர் போறப்ப என்ன செய்வாங்க, அங்க ரதகஜ துரக பதாதின்னு அந்த மாதிரி போவாங்க. அது போல ஆயம்னா வந்து கூட்டத்தை வந்து குறிக்கும். அந்த மாதிரி கூட்டத்தில் வந்து அவர் எப்படி போகின்றார் அப்படின்னா, அவர் அரசியல் ஆயம் என்கின்ற அந்த 50 குழு, இந்த 50 குழுவோடு வந்து அவர் வந்து போகின்றார். அந்த 50 குழுன்னா அவர்கள் வந்து ஒன்று வந்து மந்திரி, 2வது வந்து புரோகிதர், 3வது வந்து சேனாதிபதி, 4வது வந்து தூதர், 5வது வந்து சாரணர் என்கின்ற ஒருத்தர். இந்த 5 பேரும் வந்து அரசனோடு செய்வார்கள். தான் அரசியல் ஆயத்தோடும் என்று அந்த இடத்துல வந்து சேக்கிலார் வந்து சொல்கின்றார்கள். அங்க அங்கனர்னா அங்கன்மை உடைய நம்முடைய புற்றிடம் கொண்ட பெருமானாகிய வன்மிகநாதர். அதற்கு உண்டான அந்த அடைமொழி. அது முதல்வர் வந்து பெருமான் தானே முதல்வர். அது வந்து பெருமான் வந்து அங்க புற்றிடத்துல வந்து இருக்கார். திருவாரூர் வந்து மண் தளம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருவாரூர் வந்து மண் தளம், திருவனைக்கா வந்து நீர்த்தலம், அண்ணாமலை வந்து நெருப்பு தலம், காலத்தி வந்து வாயுத்தலம், இந்த சிதம்பரம் வந்து ஆகாயத்தலம். இந்த 5 பூதங்களுக்கு உண்டான அந்த தலம். இது வந்து மண் தலம். ஏன் இந்த மண் தலம்னு சொல்றாருன்னா, இந்த மண்ணுக்குரிய அந்த தன்மை என்ன, தன்மாத்திரை என்னன்னா அந்த கந்தம் என்கின்ற வாச தன்மாத்திரை. வாச தன்மாத்திரை தான் பிற்பட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து காரணமாக அமைய போகின்றது. இது வந்து மண் தலம். இது வந்து ஆண் தன்மை உடையது. இப்படி காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, காஞ்சிபுரம் வந்து மண் தலம் தான். அங்க வந்து அது பெண் தன்மை வந்து உடையது. அதுதான் நம்முடைய சுந்தர பெருமான் வந்து இடக்கண்ணை வந்து இயக்கப்பட்டிருக்கிறால அந்த கட்சி ஏகம்பத்துல வந்து ஆழந்தான் உகந்த அமுது செய்தானே அந்த பாட்டு பாடி வந்து இடது கண்ணை வந்து பெற்றுக்கொள்வார். வலது கண்ணை வந்து திருவாரூர்ல தான் வாழ்ந்து போதீரே என்ற பாட்டு பாடி அதை வந்து பெற்றுக்கொள்வார். இந்த வழக்கண்ணுக்கு ஆண்மைக்குரியது திருவாரூர், பெண்மைக்குரியது அந்த நம்முடைய காஞ்சிபுரம் என்று சொல்லுவார். உரிமை மெல்லியரார் வந்து அந்த பட்டத்தை உரிய அந்த உரிமையுடைய அந்த மனைவி. இவர் வந்து உரை தேவி. இவர் வந்து புகழ் சிறந்த பட்டத்தரசி. நல்ல பண்புகள்லாம் இருக்குது, மனித பண்புகள் எல்லாம் இருக்கு. இந்த அரசருக்கு வந்து பல மனைவர்கள் இருந்திருக்கு. அந்த காலத்துல கல்யாணம் பண்ண எதுக்காக பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ராஜாக்கிட்டையும் சண்டை போடுறப்ப அவர்களை வந்து கட்டி போட்டா உறவாயிடுவார்கள், மறுபடியும் வந்து பகை வராதுன்னா அந்த காலத்துல அரசியலுக்காக பல மனைவர்களை மணக்கப்படுது. ஆனா வந்து யாரை வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து பட்டத்து அரசி, அந்த தேவி. இதை பத்தி சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த பல்லவர் வரலாற்றுல வந்து பேர் வந்து சங்கா. இவள் வந்து மிக்க அழகு வாய்ந்தவள். இவள் வந்து குடிகளுக்கு வந்து தாய் போன்றவள். குடிகளுக்கு வந்து தாய் போல தான் இருக்காள். அவள் வந்து அரசனது பாக்கியமே உருவெடுத்தால் போன்றவள். அவள் வந்து சமண பக்தனான அந்த ராஷ்டிரகுடனுடைய உங்க அப்பா பேர் வந்து அமோக வருஷ நிருபதங்கன், அவனுடைய மகள். எனவே இவள் பட்டத்து அரசுங்கிறப்ப என்ன செய்யணும், அந்த பட்டத்து அரசனோடு இவளும் வந்து செல்ல வேண்டும்.
இவள் வந்து சமண சார்பு இருப்பதனால இவள் வந்து சிவனை வணங்குவதில் ஈடுபடாமல் அந்த கோயில் அழகில் ஈடுபட்டு இவள் வந்து காணச் சென்றாள் என்ற கருத்தை வந்து 5வது திருப்பாடல் சொல்லலாம். கோயிலை வளங்கொண்டங்கண் குளவிய பெருமை எல்லாம் சாயல் மாமையிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து தூயமென் பள்ளித்தாமம் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கர் மேயதோர் புதுப்பூ ஆங்கு விழுந்ததும் எடுத்து மோந்தாள். இப்போதான் அந்த சரித நிகழ்ச்சி வந்து வந்து சாயல்மா மயிலே போல் சாயலால் வந்து மயிலை போன்றவர் அணங்குகொள் ஆய்மயில்கொள் என்று திருவள்ளுவர் மயிலை போன்ற அந்த தேவியார் என்ன செய்கின்றார்கள், அங்கன் குளவிய பெருமை எல்லாம் அங்க பெருமானுடைய அந்த பெருமையெல்லாம் என்ன செய்தார், சாயல்மா தேவி போவால் தனித்தனி கண்டு வந்து அந்த கோயில்ல உள்ள ஒவ்வொரு அழகையும் வந்து தனித்தனியாக எவ்வளவு சிற்ப வேலைகள் இருக்கின்றது என்று ஒன்னொன்னையும் அவள் வந்து பார்த்து மகிழ்ந்து தூயமென் பள்ளித்தாவும் தொடுக்கு மண்டபத்தின் பாங்கன் வந்தார். வந்து இந்த வெளிச்சுற்றுல வர்றப்ப அங்க என்ன செய்கின்றார்கள், பூ தொடுக்கக்கூடிய மண்டபம் பள்ளித்தாம் தொடுக்கும் மண்டபத்தின் பாங்கர்னா பக்கத்தில் போறப்ப பக்கத்தில் மேயதோர் புதுப்பூ எடுத்து அங்க வந்து ஒரு புதுப்பூ வந்து விழுந்து கிடக்கின்றது. இந்த விழுந்து கிடக்க பூ எடுத்து ஒன்று எடுத்து மோந்தாள், அவள் வந்து எடுத்து வந்து மோந்தாள் என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல சொல்கின்றார்கள். நேரம் கருதி விளக்க வேண்டாம், இது வந்து அடுத்தது பொருளை கேட்பலாம். புதுமலர் மோந்த போதில் செருத்துணை புனித தொண்டர் இது மலர் திருமுட்டத்துள் எழுந்து மோந்தனாம் என்று கதுமன ஓடி சென்று கருவிகை கொண்டு பற்றி மதுமலர் திருவப்பால்தன் மூக்கினை பிடித்து வாழ்ந்தார். இந்த புதுமலர் மோந்த போதில் அந்த புதிய மலரை முகர்ந்த போதில் அங்க என்ன செய்தார், செருத்துணை புனித தொண்டர் செருத்துணை என்கின்ற இந்த தூய புனிதராகிய அந்த அடியார் என்ன செய்தார், இந்த மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனாக இந்த மலர் வந்து மண்டபத்து திருமண்டபத்தில் சிவனுக்கு உரியது, இதை எடுத்து வந்து இவள் மோந்து விட்டாள், இவள் வந்து சிவ அபராதம் செய்து விட்டாள் என்று கதுமன ஓடி சென்று, கதும்னா விரைவை வந்து குறிக்கும், விரைவாக ஓடி சென்று கருவி கை கொண்டு பற்றி என்ன செய்கின்றார்கள், கையில வந்து ஒரு வாள் வச்சிருக்கின்றாரு, அந்த கருவி கை கொண்டு பற்றி அவை மதுமலர் திருவொப்பால் தான் அவள் எப்பேற்பட்டவள், வந்து அழகிய தாமரையில் வீட்டிருக்கக்கூடிய அந்த திருமகளை போட்டு இருக்கக்கூடிய அந்த பட்டத்து அரசின் அவர் மூக்கை பிடித்து அறிந்தார். இதான் வந்து செருத்துணையாரை வந்து இந்த இடத்துல இவர் வந்து சொல்கின்றார்கள். அடுத்து 7வது திருப்படல். வாழ்ந்தெளி குடிது சோர மலர்கடும் குழலும் சோர சோர்ந்து வீழ் தரட்டும் தோகை மயிலன துளங்கி மண்ணில் சேர்ந்த உரிமை தேவி புலம்பிட செம்பன் பொற்றுள் ஆர்ந்த பேர் ஒளியை கும்பிட்டு மூக்கு அடைஞ்ச என்ன செய்யும், மூக்குல வந்து ரத்தம் வந்து வடியும், இந்த மூக்குல வந்து குருதி வந்து வலிந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்தேரி குருதி சோர, வாழ்ந்துன்னா அது அறிந்த, வாழ்தல்னா அறிதல், அது அறிந்த போது மூக்குல இருந்து ரத்தம் வருது. மலர்கரும் குரலும் சோர, இந்த மலர் சூடிய போன போய் பார்க்குறோம், வந்து மெல்லிய பூமாலை வந்து பெண்களுக்கு பிடிச்ச பூமாலை தானே, இந்த தலையில வந்து அந்த கூந்தல்ல வந்து அவள் மலர் அணிந்திருக்கின்றார். அந்த மலர் கூந்தல் சோர அது வந்து அவிழ்ந்து குலைந்து விடுகின்றது. சோர்ந்து வீழ்ந்து அரட்டும் தோகை, இந்த மாதிரி ரத்தம் போவதால் அவள் வந்து சோர்ந்து விடுகின்றார், கீழே வந்து விழுந்து விடுகின்றார், அவள் வந்து புலம்ப ஆரம்பிக்கின்றாள். அவள் தோகை மயிலென்ன, அவள் எப்படி கிடையாது வந்து மயில் போல இருக்கின்றார். ஏற்கனவே வந்து சாயல் மாதேவின்னு சொன்னாரு, இங்கே வந்து தோகையுடைய மயில் போல அந்த கூந்தல் வந்து மயில் தோகை மாதிரி இருக்கு, அது மேல வந்து எங்க அம்மா வந்து விழுந்துடுறாங்க. அவர் வந்து அவர் பட்டத்து தேவியார் புலம்ப, அவர் புலம்பினவுடனே இப்போ இந்த ஒளி கேட்டு என்ன செய்கின்றார் நம்முடைய கற்சிங்க நாயனர், செம்பன் புற்றுள் பெருமான் வந்து அங்க என்ன இருக்குல்ல இந்த புற்றிடம் கொண்டார் இல்லையா, அந்த புற்று எப்படிப்பட்டது, அது செம்பன் புற்று. ஏற்கனவே வந்து ஆடக பொண்ணு வேறுமலை சொன்னார், இங்க வந்து செம்பொன், இந்த சிறந்த செம்பொன் வடிவாகிய அந்த புற்றிடம் கொண்டாரே அந்த ஆழ்ந்த பேரொழியை, இந்த பெருமான் வந்து நமக்கு புற்றிடம் கொண்டார், சுயம்புலிங்கமாகவும் இருக்கின்றார், நமக்கு முலட்டனாகவும் இருக்கின்றார், தேகேசராகவும் வந்து இருக்கின்றார் இல்லையா. அந்த செம்பொன் வடிவாகிய அந்த புற்றிடத்தில் அவர் எப்படி இருக்கின்றார், வந்து
பேரொளி வடிவாகிய ஆழ்ந்த பேரொளியை கும்பிட்டு அரசரும் அணைய வந்தார். அங்கு வந்து சேர்ந்தார். எனவே வந்தனை உற்ற மன்னர் வளர்ந்த கற்பகத்தின் வாச பைந்தளிர் பூங்கும் கொண்டு பார்மிசை வீழ்ந்ததென்ன நொந்தளி தரட்டுவாளை நோக்கி வண்டத்துள்ளோர் இந்த வினையும் சாதே யார் செய்தார் என்னும் காலை. பார்த்தோன்னா என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய மனைவி பட்டத்து அரசி, இவளை போய் யார் இந்த மாதிரி செஞ்சது அப்படின்ட்டு அந்த கேள்விதான் அந்த அவனுக்கு மனசுக்கு வந்து வருது. வந்து அணை உற்ற மன்னர், அந்த பட்டத்தரசு கூடிய அந்த இடத்துக்கு வந்து அடைந்த மன்னர் வளர்ந்த கற்பகத்தின் வாச பைந்தொழில் பூங்கொம்பொன்று, இது கற்பகத்தின் மனமுடைய பசிய தளர்களுடைய அந்த பூங்கொம்பு போன்று அது ஏற்கனவே மயில் மாதிரி கிடக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப கற்பகத்தின் அந்த தளிர்கொம்பு ஒன்று நிலத்தின் மேல விழுந்தது போல இவர் வந்து வருந்தி அழிந்து அவர் அரட்டுகின்றார். அந்த தேவியை பார்த்து இந்த உலகத்தில் உள்ளவர்கள் வந்து இந்த கொடிய செயலை அச்சமின்றி செய்தவர்கள் யார் என்று அந்த கேள்வி வந்து கேட்கிறார். இந்த மாதிரி கேட்டவுடனே அப்போது செருத்துணையர் வந்து அரசரை பார்த்து பயந்து ஓடவில்லை. ஓடாம அந்த என்ன செய்கின்றார், அந்த நிலையை வந்து சொல்றார். அந்நிலை அணைய வந்து செருத்துணை யாராம் அன்பர் முன்னுரை நிலைமை அங்கு புகுந்தது மொழிந்த போது மன்னரும் அவரை நோக்கி மற்றிதற்குண்ட தண்டம் தன்னைய அடைவே அன்றோ தடிந்தட புகு தகுவதென்று. பக்கத்துல வந்து செருத்துணை நாயன் நிற்கிறாரு. இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியை வந்து சொல்றாரு. பூவை எடுத்து உடைய பட்டத்தை வந்து புகழ்ந்தான், அது சிவனுக்குரியது, அது வந்து சிவ அபராதம் ஆகிவிட்டது, அதை கண்ட போதே தண்டிக்க வேண்டிய கடமை வந்து அடியார்களுக்கு உள்ளது, எனவே நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போது மன்னர் என்ன செய்கின்றார், அந்த செருத்துணை பார்த்து இந்த செயல்களுக்கு நான் வந்து ராஜா இல்லையா, ராஜாங்கிறப்ப இந்த செயலுக்கு பொருந்திய தண்டனை வந்து எப்படி கொடுக்கும், இந்த தண்டனை வந்து எது முதலில் நிகழ்ந்ததோ அதற்கு தண்டனை கொடுக்கணும், எடுத்த ரெண்டாவது நிகழ்ந்ததோ அதுக்கு வந்து தண்டனை. எடுத்தது எது, எடுத்தது வந்து கைதான் முதல்ல எடுத்தது, இந்த கையை தானே நீ தண்டிச்சுக்கணும், கையையும் வந்து தண்டிக்க வேண்டும், அந்த புகுந்த முறைப்படி என்றுதான் அது தண்டிக்க தங்கது என்று சொல்லி என்ன செய்கிறார். 10வது பக்கம். கட்டிய உடைவாள் தன்னை உரிய கமல்வா தொட்டு முன் எடுத்த கையாம் முற்பட துணிப்பதென்று பட்டமும் அணிந்து காதல் பயில்பெறும் தேவியான மட்டவில் குழலால் செங்கை வளையோடும் துணித்தார் அன்றி. கட்டிய உடைவாள் தன்னை, ராஜாக்கள் மந்திரிகள் சேனாதிபதிகள் இடையில வந்து ஒரு உடைவாளை அணிஞ்சிருப்பாங்க. வந்து இடையில அணிந்திருந்த அந்த உடைவாளை வந்து அந்த உரையில் இருந்து உருவி அக்கமல் வாசப்பு தொட்டு முன் எடுத்த கையாம், அந்த மலரை வந்து தொட்டு எடுத்த அந்த கைதான் முதலில் தண்டிக்க தகுந்தது என்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெறும் தேவியான, இந்த அரசுரிமை பட்டமும் பூண்டு காதல், அந்த அம்மையாருக்கு வந்து நாயனார் மேல காதல் இருக்கின்றது, இவருக்கும் தன்னுடைய மனைவி மேல் வந்து காதல் இருக்கின்றது, அந்த காதல் பயில் பெறும் தேவியான தன்னுடைய அரசுரிமை பட்டம் பூண்டு தன்னுடைய அன்புக்கும் பூண்டு விளங்குகின்ற அந்த பெருந்தேவியான தன்னுடைய மனைவியை மட்டவில் குழலால் செங்கை வளையோடும் துணித்தார் அன்றே, மனம் கமலும் கூந்தலையுடைய அவரது கையை வந்து அவர் துணித்தார் அன்றே. பெண்களுக்கு வந்து ஒன்று பூ மேல ஆசை இருக்கும், ரெண்டா வந்து அந்த வளையல் மேல வந்து ஆசை இருக்கும், அதெல்லாம் வந்து வளையோடும் துணித்தார் அன்றே, அந்த வளையோடு அந்த கையை வந்து அப்போதே துணித்தார். எனவே இந்த கைதான் வந்து மலரை முதல்ல எடுத்தது, ரெண்டாவது வந்து மூக்கு நுகர்ந்தது, இந்த மூக்குக்கு வந்து தண்டனை கொடுத்தாச்சு, இந்த கைக்கு வந்து தண்டனை கொடுக்கல, எனவே நினைக்கிறேன் இந்த கையை தான் தண்டிக்கணும், அந்த கையை வந்து துணித்தார். அடுத்து 11வது திருப்படல். ஒரு தனி தேவி செங்கை உடைவாளால் துணித்த போது பெருகிய தொண்டரால் பின் பிறங்கோழி புவிமேல் பொங்க இரு விசம்புடங்க ஓங்கும் இமயவர் ஆர்ப்பும் விம்மி மருவிய தெய்வ வாச மலர்மலை பொழிந்ததன்று. இது வந்து ஒரு அருள் செயல், ஒரு அற்புத செயல். இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும் போதுதான் என்ன செய்வார்கள், இந்த வானவர்கள் வந்து அந்த மலையை வந்து பூமாலையை வந்து பொழிவார்கள். மருவிய தெய்வ வாச மலர்மலை பொழிந்ததன்று இமையவர் ஆட்பும் விம்பி. இந்த ஒரு தனி தேவி, சாதாரண தேவியில ஒப்பற்ற தேவி, தனித்தேவி, அவர் செங்கை சிவந்த கைகளை உடைவாளால் துணிந்த போது, தன்னுடைய கைவாளால் துண்டித்த போது பெருகிய தொண்டராற்பின் பிறங்கொழி புவிமேல்
திருவாரூர் தொண்டர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க இல்லையா? அந்த தொண்டர்கள் வந்து வணங்காமல் சென்றதால தான் நமக்கு வந்து திருத்தொண்ட தொகை வந்து நமக்கு வந்து கிடைத்தது. அந்த தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு, ஆஹா! அரசன் வந்து தன்னை பொண்டாட்டின்னும் பார்க்காம, இந்த கையை வந்து துண்டித்து விட்டானே! இந்த சிவநெறியை வந்து காப்பாத்தி விட்டானே! என்று அவர்கள் வந்து அரகர, அரகர என்று அவர்கள் ஆர்ப்பொலி தொண்டர்கள் வந்து ஆர்ப்பொலி செய்கின்றார்கள். அந்த புறங்கொலி பூமி புவி மேல் பொங்க. அது வந்து எங்க செய்யுது? இந்த உலகம் முழுக்க அந்த ஓசை வந்து கேட்கின்றது. அது மட்டுமா, இரு விசம்பு உடைய ஓங்கும் இமையவர் ஆர்ப்பம்பி. இந்த தேவர்களும் வந்து பார்க்குறாங்க. ஆகா எப்பேற்பட்ட ஒரு அருமையான செயல். தன்னை மனைவின்னு பார்க்காம இவன் என்ன செய்தான்? தன்னை மனைவியை தண்டித்து விட்டான் என்று அந்த தேவர்களும் ஆர்ப்பும்பி அவர்களும் வந்து ஆரவார ஒளி அந்த விசும்பில் வந்து கேட்டது. அப்போது மலர் மலை பொழிந்ததன்றி. அப்பொழுது மனமுடைய அந்த மலர் மலை எங்கும் பொழிந்தது என்ற கருத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறார்கள். அடுத்து அடுத்து 12வது பாட்டு. அரிய திருத்தொண்டாட்டும் அரசனார் அளவில் காலம் மருவிய உரிமை தாங்கி மாலையர் கரியார் மண்ணும் திருவருள் சிறப்பினாலே செய்ய சேவடியின் நீழல் பெருகிய உரிமையாகும் பேரருள் எய்தினாரே. இந்த மாதிரி இந்த அரிய அத்திருத்தொண்டு ஆட்டும் இதை செய்வதற்கு அரிய தொண்டு நம்முடைய திருக்கழித்துப்படையில வந்து மண் தொண்டு மென் தொண்டுன்னு பிரிப்பாங்க. மென் தொண்டு நம்ம போய் கோயிலுக்கு போய் கூட்டுதல் பெருக்குதல் மெழுகிடுதல் பூ தொடுத்தல் கீதம் பாடுதல் விளக்கேற்றுதல் அதில் வந்து மென்மையான தொண்டு யாரும் செய்யக்கூடியது. ஆனால் இது என்னதுன்னா வன்மையான தொண்டு சிறு தொண்டர் வந்து செய்தது. நம்முடைய சண்டீச நாயனார் வந்து செய்தது, அருவாள் தாயனார் வந்து செய்தது. அதெல்லாம் வந்து வன் தொண்டு நம்மால் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட அரிய அருமையான அந்த திருத்தொண்டை செய்த அந்த அரசனார் அவர் என்ன செய்றார்? அளவில் காலம் அது நீண்ட காலம் மருவிய உரிமை தாங்கி நம்முடைய உரிமையான அந்த அரசாட்சி அவர் தாங்கி மாலையர்க்கு அறியார் மண்ணும் இந்த திருமாலுக்கும் அயனுக்கும் காண முடியாத அந்த அறிவதற்கு அறிவதான அந்த சிவபெருமான் மண்ணுகின்ற நிலைத்து நிற்கின்ற திருவருள் சிறப்பினாலே அந்த திருவருள் வந்து அவருக்கு கிடைத்து விட்டது. அந்த திருவருள் சிறப்பால் செய்ய சேவடியின் நீழல் இந்த பெருமானின் அந்த சிவந்த சேவடியின் நீழலின் கண் பெருகிய உரிமையாகும் பேரருள் எய்தினாரே. போது இந்த உலகத்தில் ஒரு உரிமை பேச்சு இப்ப என்ன செய்தார்? அவரு பெருமானுடைய திருவடியை வந்து சேர்ந்து விட்டார். திருவடி நீழல் வந்து தன்னுடைய ஒரு மறைப்பை வந்து பெற்றுக்கொண்டார். அப்போது பெருகிய உரிமையான இந்த உரிமையான திருவருள் நிறைவை அந்த முக்தி இன்பத்தை சிவானந்த இன்பத்தை அவர் வந்து பொருந்த பெற்றார் என்று சொல்லிட்டு அடுத்து 13வது திருப்பால். வையகம் நிகழ காதல் மாதேவி தனது செய்ய கையினை தடிந்த சிங்கர் கலனை தொழுது போற்றி எய்திய பெருமை அன்பர் இடங்களியார் என்று ஏத்தும் மெய்யருள் உடைய தொண்டர் செய்வினை விளம்பல் உற்றான். இந்த சரிதத்தை வந்து சேக்கார் பெருமான் வந்து முடித்து விட்டு அடுத்த சரிதத்துக்கு வந்து ஒரு தோற்றுவாயை வந்து செய்கின்றார். வையகம் நிகழ காதல் இந்த உலகம் விளங்க காதல் மாதேவி அவருக்கு வந்து அவர் மேல வந்து அன்பு இல்லாம இல்லை, அன்பு இருக்கு. அன்பு இருந்தாலும் என்ன செய்யறாரு? வந்து சிவ அபராதம் செய்து விட்டால் சிவராஜன் அவருக்கு வந்து என்ன செய்யணும்? நரகம் வந்து கிடைக்கும். இப்ப இதற்குரிய தண்டனை வந்து நம்ம இங்கேயே கொடுத்துருன்னு வச்சுங்க, அது வந்து நரகம் வந்து கிடைக்காது. அதுல அந்த காதலுக்காக தான் அந்த பட்டத்து அரசியின் அந்த கையினை தடிந்த சிங்கர் அந்த கையினை துண்டித்த அந்த கலர்ச்சிங்கரின் கலலினை தொழுது போற்றி அந்த கலர்ச்சிங்கரின் திருவடிகளை நான் தொழுது போற்றி அப்புறம் என்ன செய்கிறான்? அந்த இடங்களியார் என்று போற்றப்படும் அவருடைய சரிதத்தை வந்து நான் சொல்கின்றேன் என்று இந்த சரிதத்தை வந்து சேக்கிலார் பெருமான் வந்து நிறைவு வந்து செய்கின்றார்கள். இதுக்கு வந்து மேற்கொண்டு வந்து என்ன சில விளக்கங்களை வந்து நம்ம வந்து பார்த்தலாம். என்ன பார்க்கணும்னா, இப்போ வந்து கையை வந்து துண்டித்து விட்டார். துண்டித்து விட்டோடனே அவங்களுக்கு வந்து கை வந்து வளர்ந்ததா மூக்கு வந்து வளர்ந்ததா இல்லையான்னு சேக்கிலார் பெருமான் வந்து எதுவும் வந்து சொல்லவில்லை. சொல்லவில்லைனாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ஊகித்து அறியலாம். இந்த மனுநீதி சோழன் பார்க்குறப்ப என்ன செய்யறாரு? இந்த கண்டுக்கு வந்து உயிர் கிடைக்கின்றது, இந்த மந்திரிகுமாரனுக்கு வந்து உயிர் கிடைக்கின்றது, அரசகுமாரனுக்கு வந்து உயிர் கிடைக்கின்றது. அதை நம்ம பார்த்துருக்கோம். இரண்டாவது வந்து நம்ம எரிபத்த நாயனார். இந்த எரிபத்த நாயனில் வந்து இந்த சிவகாமி ஆண்டார் என்ன செய்கின்றார்? இந்த பூக்குலை வந்து இந்த மத யானை என்ன செய்து சிந்தி வந்து சிதறுகின்றது. அது வந்து துதிக்கையால் தான் செஞ்சதுனால இந்த துதிக்கையை வெட்டி அந்த யானையை வந்து கொண்டு விடுகின்றார். அதை செலுத்தாத அந்த பாகர்களையும்
அந்த குத்துக்கோள்காரர்களும் அவரை வந்து கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து புகழ்துறை நாயனார் வந்து வருகின்றார். வரும்போது அப்போது என்ன செய்கின்றார், இப்படி நீங்க செஞ்ச தண்டனை மட்டும் போதுமா, இல்லை வந்து நான் தானே அரசன், நான் எனக்கு வந்து ஒரு தார்மீக ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, எனவே நீங்க வந்து எனக்கு கொல்ல வேண்டும்னு கைவாளை உடைவாளை வந்து அவன் கையில வந்து கொடுக்குறான். இது வந்து உடைவாளை வந்து கையில வாங்கிக்கிறார். ஏன்னா நம்ம வந்து கொல்லாட்டினா அவன் தன்னைத்தானே கொண்டு போறேன்ட்டு அதுக்கு பயந்து என்ன செய்யறது வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அப்பொழுது என்ன செய்யறாரு, இதுவே உன்னுடைய தன்மையை தெரியாம நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேனே, இந்த மாதிரி சிவனடியில் நிற்கிறது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது அப்ப என்ன செய்கிறார்கள், இந்த யானைக்கு வந்து உயிர் வருகின்றது. அந்த 5 பாகர்களுக்கும் குத்துக்கோள்கள் அவர்களுக்கும் உயிர் வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த சிவகாமி ஆண்ட சிலை இல்லையா, அவர் எடுத்து சென்ற அந்த புஷ்பம் இருக்கு இல்லையா, அந்த புஷ்பம் கூட என்ன செய்யறது, அந்த பூரணைக்குள்ள வந்து சேர்ந்து விடுகின்றது. அது அந்த மாதிரி எல்லாமே திரும்ப வந்தது மாதிரி இந்த மாதிரி வந்து பெருமான் வந்து அருள் செய்திருப்பார் என்று நாம் வந்து ஊகித்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. இது வந்து சேக்கலார் வந்து எதுவும் வந்து செய்யவில்லை. இது என்னன்னா, இப்ப ஏன் வந்து இந்த மாதிரி செய்யணும், இது வந்து உலகியலுக்கு வந்து ஒரு பெண்ணை போய் இந்த மாதிரி ஆதார் பண்ணலாமா நம்ம பார்க்கணும்னா, சில அடியார்கள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பெரிய புராணத்துல பார்க்குறேன்னா எல்லாமே வந்து மனைவியை போட்டு கஷ்டப்படுத்துகிறீங்களே, திருநீலகண்ட தேவனார் வந்து அந்த மாதிரி செய்கின்றார்கள். நம்முடைய இல்லையே என்ன ஏற்பகை நாட்டுடைய மனைவியை வந்து கொடுத்து விடுகின்றார்கள். அதுபடி நிறைய பேர் வந்து இந்த பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறார். இதை வந்து பார்க்க போனோம்னா, நம்முடைய போர்ப்புலி நாயனார் அவர் என்ன செய்கிறார், இந்த சிவனுக்காக வைத்த நிலையை வந்து அவர்கள் உண்டு விடுகிறார் என்று தன்னுடைய மனைவி, சுற்றம், அந்த பால் குடித்த குழந்தையை கொண்டு சொல்லி வர்றார். ஏன் வந்து அந்த மாதிரி வந்து செய்யணும், உலகில பார்க்குறப்ப இது வந்து என்ன செய்ய தெரியுது அப்படின்னா, இது தப்பால தெரியுது. இது வந்து உலகியல் நீதி வேறு, சிவ நெறி வேறு. உலகியல் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம உடம்ப பார்க்குறோம், மனசை பார்க்குறோம். ஆனால் சிவன் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த ஆன்மாவை தான் பார்க்குறாரு. ஏன்னா இது செய்யக்கூடிய அந்த வினையெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஆன்மாவுக்கு போய் சேர்ந்து அது மறுபடியும் வந்து பிறவியை கொடுக்கும், அதாவது நரகத்துக்கு வந்து சொல்லிவிடும். நேற்று வந்து நம்முடைய சாக்கிய நாயனார்ல வந்து அந்த வினையை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். செய்வினையும் செய்வானும் சேர்பயனும் அதை கொடுப்பானும், இந்த வினை வந்து 4ஆக இருக்கின்றது. இந்த வினைன்னு ஒன்று இருக்கு, அந்த வினையை செய்யக்கூடிய அந்த ஆன்மா இருக்கின்றது, அதோட கூட நல்வினை தீவினை பயன் இருக்கின்றது. அந்த நல்வினை பயன் தீவினை பயனை கொடுக்கக்கூடிய அந்த பெருமான் வந்து இருக்கின்றார். இது வந்து சைவத்தை வந்து சார்ந்தது அப்படின்னு வந்து பார்க்குறோம். அந்த வினையை வந்து நம்ம வந்து புத்திபூர்வமாக செய்தாலும் சரி, அபுத்திபூர்வமாக செய்தாலும் சரி, அதுக்கு வந்து தக்க பலன் வந்து உண்டு. இந்த அம்மா செஞ்சது வந்து புத்திபூர்வமாக செய்யலை, இதை பற்றி அவங்க தெரியாது, அவங்களுக்கு சைவ நெறி வந்து தெரியாது. உங்க சைவ நெறிக்கு இன்னும் வரல, சமணத்தை சார்ந்து சமணத்திலிருந்து விட்டு இந்த புருஷனுக்காக அந்த கோயிலுக்கு வராங்க. சரிங்களா, கண்டு முட்டு கேண்டு முட்டுன்ட்டு இந்த கோயிலை வந்து அவங்க ஒதுங்கலை. இந்த படிப்படியான ஆன்மா படிப்படியான வரும். வர்றப்ப இவங்க செஞ்ச குற்றம் வந்து அபுத்திபூர்வ வினை தான். இந்த புத்திபூர்வமா செஞ்சல, வந்து அபுத்திபூர்வமா செஞ்சதுதான். ஆனா அபுத்திபூர்வமா செஞ்சாலும் அதற்கு உண்டான பயன் உண்டு. பார்த்தோம், அந்த திருமலை காடுங்கிற வேதாளத்துல ஒரு எலி என்ன செய்யுது, அதை எண்ணெய் குடிப்பதாக போகின்றது. போகும்போது அந்த எரிகின்ற நெல் அந்த திரி வந்து தூண்டப்பட்டு இது எரிகின்றது. அந்த புண்ணியத்திற்காக மகாபலி சக்கரவர்த்தி என்கின்ற அந்த புண்ணிய பயனை வந்து பெருமான் வந்து செய்கின்றார். இது வந்து அபுத்திபூர்வமா செஞ்சாலும் இது வந்து சிவ அபராதம். சிவராதம் வந்து கண்ட போதே வந்து தண்டிக்க வேண்டும். இது வந்து ஒரு கருத்து. ரெண்டாவது, இந்த நாயன்மார்கள்லாம் வந்து எந்த நிலையில இருக்காங்கன்னா, நம்ம போல நிலையில வந்து இல்லை. அவர் வந்து ஜீவன் முக்த நிலையில வந்து உள்ளவர்கள். எனவே அவர்கள் செய்வதெல்லாம் வந்து அவனுடைய செயல் கிடையாது. சிறுத்துடைய மூக்கை அறிந்ததும் கருத்திங்க நாயனார் வந்து அவருடைய கையை துண்டித்ததும் அவருடைய செயல் கிடையாது. அவர்கள் தன்னுடைய இச்சையின்படி செயல்வில்லை. இது பெருமானின் இச்சைப்படி. இந்த பெருமான் தான் இந்த ஜீவன் முக்த நிலையில் அவர்களை ஆட்கொண்டு அவர்கள் செய்வது எல்லாம் சிவன் செயல் அந்த நிலையில் தான் வந்து நிற்கிறார்கள். எனவே அப்போது அரசன் என்ன செய்யுதுன்னா, இவர் வந்து புருஷன் ஒரு கடமை இருக்கு, ரெண்டாவது வந்து அரசன் இன்னொரு கடமையும் இருக்கு. இப்படி அரசனா இருக்கிறப்ப என்ன செய்வோம், அதை குற்றத்தை கண்ட போதே என்ன செய்யணும், அதை வந்து தண்டிக்க வேண்டும். என்ன செய்யணும், இவ வந்து நம்ம செஞ்ச அந்த 12வது சூத்திரம் தான். மாலனையும் மலிந்த ஒரு வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. அந்த ஜீவன் முக்த நிலையில் என்ன செய்வார்கள், செம்மலர் நோன்றால் சேரல் நொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி. சிவந்த பெருமானின் திருவடிகளை சேர ஒட்டாமல் நம்ம தடுப்பது அந்த ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் நீங்குவதற்கு என்ன செய்யணும், அது ஞான நீரால் வந்து கழுவ வேண்டும். ஞான நீரால் அந்த மலத்தை வந்து அழுக்கை வந்து நீரால் வந்து கழுவணும். இந்த ஞான நீரால் அந்த ஆணவ மலத்தை நீக்கி மால் அற நேயம் மலிந்த ஒரு வேடமும். நம்முடைய மயக்கம், இந்த உலக மயக்கம் தீர்வதற்காக இந்த மாலர நேயம் மலிந்தவர் வேடமும். இந்த சூழ்நிலை பார்த்தாலே நம்முடைய மயக்கம் வந்து தீர வேண்டும்.
ஆலயம் தானும் அரணர் தொழுவே. எனவே பெருமானுங்க ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணாரு, அரணரை பார்த்தாரு. இந்த செருத்துறை நாயனார்கிட்ட அந்த அடியாரையும் பார்த்தார். இந்த மயக்கம் தெளிந்து இந்த ஜீவன் முக்த நிலையில் அவர்கள் செய்த செயல் எல்லாம் என்ன செய்தார்கள், அதுக்கு உண்டான அந்த பயனை வந்து கொடுக்கின்றார்கள். எனவே அந்த பைங்கூழ் களை கட்டதோடு நேர், கொலையில் கொடியாரை வேந்துறுத்தல் பைங்கூழ் களை கட்டதோடு நேர். அரசனுக்கு வந்து இந்த தண்டிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது, அந்த கடமையும் இருக்கின்றது. எனவே இங்கேயே தண்டனை கொடுத்துட்டா அங்க சிவலோகத்தை அப்ப என்ன இருக்கும், அந்த தண்டனை வந்து கிடைக்காது. எனவே உலகில கூட நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு குற்றம் செய்தால் அந்த ஒரு குற்றத்துக்கு வந்து ஒரு தண்டனை தான், 2 தண்டனை கிடையாது. இப்போ இங்கேயே வந்து தண்டனை அனுபவிச்சுட்டானா அங்க என்ன செய்வான், அவன் வந்து அங்க போய் வந்து அந்த தண்டனையை வந்து அனுபவிக்க மாட்டான், நரகத்துக்கு போகாமல் அவன் சிவலோகத்துக்கு செல்கின்றான். இதை நம்ம பார்க்குறோம். சண்டீச நாயனாரும் சிவபராதம் செய்தார், ஒரு காலையை வந்து சண்டீச நாயர் துண்டித்து விடுகின்றார். துண்டித்தால் என்ன செய்கிறார், அவர் நரகத்துக்கு போகாமல் நேரம் சிவலோகத்துக்கே போய் விடுகின்றார் என்று சேக்கிலார் பெருமான் வந்து சொல்கின்றார்கள். இங்க பார்க்கோம்னா இங்க தவறு செய்தது வந்து 2 இந்திரியங்கள். ஒன்று வந்து கர்மேந்திரியம், இந்த கர்மேந்திரியம் என்ன, அந்த கையால் வந்து எடுத்தது. 2வது ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் வந்து அந்த மூக்கு, இந்த மூக்கு வந்து அந்த மனத்தை வந்து முகர்ந்தது. எனவே அந்த 2 இந்திரியர்களுக்கும் 2 தண்டனை வந்து இவர் வந்து பெறுகின்றார்கள். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பார்க்குறோம் நம்முடைய முருகநாயனார் புராணத்தையும் பார்க்குறோம், பல நாயன்கள் பூ பறிக்கும் போது என்ன செய்கின்றார்கள், நம்முடைய மூக்கையும் வாயையும் வந்து கட்டி கொண்டுதான் பூவையும் வந்து பறிக்கின்றார்கள். இப்போ பூவை வந்து கொடுக்கும் போதும் சரி, என்ன சொல்ல, குளித்து முடித்து நீராடி மிகவும் நியமத்தோடு சுத்தத்தோடு அந்த மாலை வந்து அப்பை சரி மூக்கையும் வாயையும் வந்து வாயிலிருந்து எச்சி வரும், மூக்கு வந்து அந்த மாலத்து உணரும் அப்படின்னு அந்த மனம் கொடுக்கின்றார்கள். பெருமானுக்கு சாத்தும் போதும் சரி இந்த மூக்கையும் வாயும் வந்து மூடிக்கொண்டுதான் இந்த தீவிர பக்தி உள்ள அந்த அடியார்கள் வந்து அந்த மாதிரி செய்வார்கள். அப்படி நைவேத்தியம் வந்து படைக்கும் பொழுதும் சரி, அப்பொழுதும் என்ன செய்வார்கள், இந்த வாயை மூடிதான் வந்து செய்வார்கள். இந்த வாய் விடப்ப ஒரு ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம திருநீலக்க நாயனார் அந்த புராணத்தை வந்து நம்ம பார்த்தோம். இதில் பெருமான் மேல வந்து ஒரு சிலந்தி வந்து விழுந்து விடுகின்றது. அது விழுந்தவுடனே என்ன செய்கிறார்கள், இந்த திருநக்கரின் மனைவி என்ன செய்கிறார்கள், அந்த வாயால் வந்து ஊதி விடுகிறார். இந்த வாயால் வந்து எச்சி வந்து பட்டு விடுறது இல்லையா, இது எவ்வளோ பெரிய சிவபராதம், இப்படிப்பட்ட பொண்டாட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோயிலே விட்டுட்டு அவர் கிளம்பி வந்து போயிறார். கிளம்பி போனப்ப பெருமான் என்ன செய்கின்றால், என்ன அவருடைய கனவில் வந்து இந்த அம்மையார் ஊதிய பாகம் தவிர்த்து என்ன மற்ற இடத்துல எனக்கு வந்து இந்த விஷக்குப்பலம் இருக்குன்னு பார்த்து பெருமான் காட்டும் போதுதான், இந்த கனவில் காட்டும் போதுதான் இந்த மனைவி செய்தது தெரியும். ஒரு தாய் என்போடு அவள் வந்து செய்திருக்கின்றார். ஒரு குழந்தையின் மேல வந்து ஒரு விஷப்பூச்சி வந்து என்ன செய்வாள், அவள் வாயால் ஓதுவாள், அதை அவள் வந்து புரிஞ்சுவாள். இன்னொன்று வந்து அந்த பெரிய அன்பின் வரகுண பாண்டியன், இந்த அன்பு வரகுண பாண்டியன் வந்து பட்டணத்தார வந்து சொல்லியிருக்கின்றார். 2வது வந்து திருக்கோயிலில் வந்து மாணிக்கவாசரை வந்து பாடியிருக்கின்றார். அந்த வரகுண பாண்டியன் செய்த நிறைய செயல்கள் வந்து செய்திருக்கின்றார்கள். இந்த நரிகள் கத்துவது வந்து அதுக்காக நரிகளுக்கு வந்து போர்வை வந்து கொடுக்கின்றார். தவளை கத்தும்போது அதுக்கு பொண்ணு மணியும் வந்து கொடுக்கின்றார். கடைசியா என்ன செய்கின்றார்னா, ஒருத்தன் அந்த அந்தரன் வந்து செக்காட்டோட எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லை வந்து அவன் வாயில் போகும்போது, நீ ஏன் செய்யற, நீ பிராமணாச்சு, இந்த மாதிரி செய்யக்கூடாது, சிவாரம் தெரியுதுன்னா இந்த எல்லை தின்னா என்ன செய்யும், எனக்கு பெருமானுக்கு வந்து அடுத்த பிறவில் வந்து நான் மாடாக பிறந்து பெருமானுக்கு வந்து எண்ணெய் ஆட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அது கேட்டவன என்ன செய்வான், வாயிலேருந்து இந்த எல்லை எடுத்து தானே ஒரு மாடு மட்டும் பத்தாது இல்லையா, இன்னொரு மாடு வேணும் இல்லையா, நான் வந்து இன்னொரு மாடா வரட்டு, அது மாதிரி பல அன்பு செயல்களை அருள் செயல்கள் வந்து அந்த வரகுண பாண்டியன் வந்து செய்வான். அவன் கடைசியா செய்யனா அவனுடைய பாண்டிமாதி வந்து மிகவும் அழகு உடையவன். அது வந்து மிகவும் அழகு உடையதெல்லாம் பெருமானுக்குரியதுன்னு என்ன செய்கின்றான், இந்த பெரிய அன்பின் வரகுண பாண்டியன் தன்னுடைய மனைவியை வந்து அந்த பெருமானுக்கு வந்து அர்ப்பணித்துக் கொள்ளும்போது பெருமான் என்ன செய்கின்றார், இது வந்து ஊர் உலகம்லாம் தெரிய வேண்டும் என்று அந்த கையை தவிர்த்து பாக்கி எல்லாவற்றையும் அந்த கண்ணுக்குள் மறைத்துக் கொண்டு இந்த கை மட்டும் அந்த சிவலிங்கத்துக்கு தெரியும். இவன் என்ன நினைக்கிறான், நான் வந்து இவளை கைப்பற்றி மணந்து கொண்டதால், இவளை கைப்பற்றி என்ன செய்தார், இவளை கூட்டு வந்ததால் அது பெருமானுக்கு உகந்ததாக இல்லையோ என்று நினைக்கும் போது பெருமான் வந்து அந்த கையையும் வந்து உள்வாங்கிக் கொள்வார். எனவே பெருமானுக்கு வந்து இந்த அன்பை தான் வந்து பார்ப்பார், இந்த செயலில் உள்ள அந்த அன்பை மட்டுமே பார்ப்பார், அந்த அன்பை மட்டுமே அவர் வந்து புகார்வார். சித்தாந்தப்படி பார்த்தோம்னா பெருமானுக்கு வந்து அனுபவம் வந்து கிடையாது, அவர் வந்து அனுபவாதீதன்னா இந்த சித்தாந்தம் வந்து சொல்லும். பெரியான் வந்து தன் பொருட்டு அனுபவிப்பதில்லை, இந்த உயிர்களின் பொருட்டு தான் அவன் அனுபவிக்கின்றான். எனவே இங்கு அவர் செய்வதெல்லாம் எதற்காகனா, இந்த அடியவர் பெருமை வந்து இந்த உலகம் அறிய வேண்டும் என்ற கருத்தை தான் பெருமான் வந்து காட்டுகின்றார். அந்த நாயன்மார்களும் இதே தான் காட்டுகின்றார்கள் என்ற கருத்தை சொல்லி இந்த
இந்த கார்த்திக நாயகர் புராணத்தை நான் நினைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க வெற்பை, பூருசை தனிவேல் வாழ்க, முக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லை